உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டையொட்டி என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மூஞ்சி தெரிவித்துக் கொள்கிறோம். தெரியாதுல்ல. ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சி நடைபெறுந்த நேரத்தில அருமையான ஒரு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. ஒரு பட்டிமன்றம். 2025 கடந்து போன ஆண்டு இந்திய மக்களுக்கு இன்பத்தை தந்ததா, துன்பத்தை தந்ததா? இதுதான் கேள்வி. 2 அணியாக பிரிந்து இன்றைக்கு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்பமே என்ற அணியில அணித்தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் திருமதி உமா மகேஸ்வரி, கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர். பல பட்டிமன்றங்களை கண்டு வெற்றி வாகை சூடி வந்தவர். துன்பமே என்ற அணியில பேசுபவர் திருச்சியிலே இராணுவ பள்ளியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய முனைவர் பே. சித்ரா இளஞ்செழியன். இன்பமே என்ற அணியில நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கோ லதா அவர்களும் திருமதி இரா பிரியா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். துன்பமே என்ற அணியில திருமதி தேவிகா அவர்களும் திருமதி ஜெயலட்சுமி மற்றும் டெய்சி ராணி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். பட்டிமன்றம் தொடங்குற நேரத்துல சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புறேன். இந்த இன்பம் துன்பம்ன்ற என்ன, எதை வச்சு முடிவு பண்றது? 25 இன்பமா துன்பமானா 24 வச்சு முடிவு பண்ணலாம், 23 வச்சு முடிவு பண்ணலாம், 22 ஒரு 5 ஆண்டுகளை வைத்து முடிவு பண்ணலாம். ஏன்னா இன்பம்ன்றது ஒரு அளவு கிடையாது, துன்பம் அளவு கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு அளவுகோல் இருக்கா என்ன? ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இந்தியில இங்க வான்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, இதரா அப்படின்னு சொன்னா இங்க வா அப்படின்னு அர்த்தம். சரி, அங்க போன்னு சொல்றதுக்கு என்னையா சொல்லணும் கேட்டா, அங்க போய் நின்று இதரா அப்படின்னுவான். நகைச்சுவை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிதான் இன்பமும் துன்பமும். ஒருத்தருக்கு இன்பமா இருக்கும், ஒருத்தருக்கு துன்பமா இருக்கும், ஒருத்தருக்கு துன்பமா இருக்குன்னு ஒருத்தர் இன்பமா இருக்கும். ஒரு பையனோ ஒரு பொண்ணை காதலிச்சாக்கா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க அப்பா அம்மா வயிற்றுல புளிய கரைக்கும். இது அவங்களுக்கு இன்பம், இவங்களுக்கு துன்பம். பள்ளிக்கூடத்துல பையன் நல்லா படிக்கிறான், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா அவங்க அப்பா வருத்தப்படுவார். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளர், இவ்வளோ நல்லா படிக்கிற பையனை என்னால் ஒரு பெரிய டாக்டராகவோ பெரிய இன்ஜினியராகவோ ஆக்க முடியாது, என்கிட்ட பண வசதி இல்லையேன்னு அவர் வருத்தப்படுவார். ஆனா அந்த பள்ளியில் இருக்கிறவங்க சுற்றும் எல்லாரும் நல்லா படிக்கிற பையன் பாராட்டுவாங்க. இப்படி வாழ்க்கையில இன்பம் எதுவோ அதுவே துன்பமாகவும், துன்பம் எதுவோ அதுவே இன்பமாகவும் மாறிவிடுகிறது. இந்த இன்பமோ துன்பமோ வள்ளுவர் சொல்லுவார் இல்ல, ஒரு நெருப்பு எரின்னு சொன்னா அந்த நெருப்புக்கு ரொம்ப கிட்ட போயிட்டா சுட்டுடும். ஒரு அளவு தூரத்துல இருந்தாக்கா இதமா இந்த குளிர் காயிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் ஒரே நெருப்பு தான் நமக்கு சமைச்சு சாப்பிடவும் பயன்படும், நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடவும் பயன்படும். கொஞ்சம் தப்பா போச்சுன்னா வீட்டையும் எரிஞ்சு போயிடும். மழையும் கூட அப்படித்தான். அளவா இருந்தாக்கா மகிழ்ச்சி, அளவுக்கு மீறினா வெள்ளம். என்ன வெள்ளம்? மகிழ்ச்சி வெள்ளம். அளவுக்கு மீறினா மகிழ்ச்சி போய் வெள்ளமா மாறி மகிழ்ச்சி வெள்ளம். இந்த நிலையில சென்ற 2025ஆம் ஆண்டிலே இந்திய மக்கள் சந்தித்த இன்பங்களையும் துன்பங்களையும் பட்டியலிட்டு தங்கள் தங்கள் அணிக்கு நியாயம் சேர்ப்பதற்காக, வெற்றி சேர்ப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் இந்த 2 அணியினர். இல்ல முதல்ல புத்தாண்டு பிறந்திருக்க நேரம்னால இன்பத்தை தொடங்குவோம். எனவே இன்பமே என்ற அணியை முதல்ல அழைக்கிறேன். இந்த அணியின் சார்பில் பேச வந்திருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த திருமதி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி என்று சொன்னாலே
இந்த கொங்கு தமிழ், அந்த கொங்கு தமிழுடைய சுவையை நாம் கேட்கலாம். பட்டிமன்றம் என்று சொன்னால் அதுக்கான தகவல்களை அப்படியே திரட்டி எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் தகவல் வேணும்னா கூகுளை போய் தட்டணும். ஆனா கூகுளுக்கே தகவல் வேணும்னா உமா மகேஸ்வரி கிட்ட கேட்கணும். அந்த அளவுக்கு தகவல் களஞ்சியவங்க. வாருங்கள் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, உங்களுடைய அணியின் வாதங்களை நியாயங்களை எடுத்து வையுங்கள். ஒரு தொடக்க பேச்சாளர், மீண்டும் நீங்கள் உங்களுடைய அணியின் சார்பிலே வாதாடுகிற வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. வாருங்கள் அம்மா. 5 நிமிடம் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடம் வழங்கப்படுகிற வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே அணியின் தலைமை பொறுப்பேற்றிருப்பவர்களுக்கு மட்டும் நிறைவு பகுதியில் தங்களுடைய அணியினுடைய வாதங்களை எடுத்து சொல்வதற்கு ஒரு 3 நிமிடம் வழங்கப்படும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. தொடக்க பேச்சாளராக வருகிறார் திருமதி உமா மகேஸ்வரி. வாருங்கள். இவ்வினிய மாலை பொழுதினில் இணைந்திருக்கும் அனைத்து பேச்சுறவு நட்புகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். கடந்த 2025ஆம் வருடம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்னங்க ஐயா? கடந்த 2025வது வருஷம் இந்திய மக்களுக்கு கொடுத்தது இன்ப துன்பமா அப்படிங்கிற தலைப்பு தாங்க ஐயா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நான் இன்பம் தான் முடிஞ்சு போன 2025வது வருஷம் எங்களுக்கு இன்பம் தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை பதிவிடுறதுக்காக நான் வந்திருக்கேங்க ஐயா. இப்ப கடந்த 2025ஆம் வருடம் மன்னிக்கோங்க ஐயா, கடந்த 2025 கடந்த வருடம் வந்து நிறைய விதமான இன்பங்களை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியுங்க ஐயா. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சிக்கு முதல் தேவை என்னங்க ஐயா? முக்கியமா மனித வாழ்வுக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான தேவை அப்படின்னா அடிப்படை தேவை வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ஐயா. பொருளாதாரம் சிறப்பா இருந்ததுன்னா ஒரு குடும்பத்துல வந்து நல்ல ஒரு கல்வி அமைச்சுக்க முடியும். நல்ல ஒரு சமூகத்துல வந்து ஒரு சில அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பொருளாதாரத்துல வந்து சிறந்து விளங்குச்சு. 2025 வந்து பொருளாதாரத்துல சிறந்து விளங்குச்சு அப்படிங்கறது ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாங்க ஐயா. இப்போ 2025ல இந்திய பொருளாதாரம் வந்து வலுவான வளர்ச்சி பாதையவே இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சர்வதேச மற்றும் உள்நாட்டு அமைப்புகளினுடைய தரவுகளின்படி ஒரு சில கருத்துக்கள்லாம் ஜிடிபில வந்து நம்மளோட இந்தியா 2025ஆம் நிதியாண்டுல இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3% 6.8% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டு இருக்காங்க ஐயா. நம்ம கணக்கீட்டாளர்கள் வந்து கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30 முடிந்த காலாண்டினுடைய கணக்கீட்டின்படி வளர்ச்சி 8.2% உயர்ந்திருக்குதுங்க ஐயா. சோ இந்த பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்குது. நம்மளோட இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி இன்னும் அதிகமாகதான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுங்க ஐயா. இப்போ போன வாரத்தினுடைய தகவல்படி பாத்தீங்கன்னா ஜப்பானையே பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக முந்திருக்குது ஐயா நம்ம இந்தியா. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஐயா. இதே சர்வதேச மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச நாணய நிதியம், IMF அந்த மாதிரி வளர்ச்சி இதில் எல்லாம் பார்க்கும்போது இந்திய வளர்ச்சி 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீனா மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியை விட ரொம்ப அதிகம்னே நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. ரொம்ப அதிகம் தான். தொழில் அப்படிங்கிற அடுத்தது தொழில்ல தகவல் தொழில்நுட்பம் IT தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள், நிறைய இன்பங்கள் அடைஞ்சோம்னு சொல்லலாம். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க ஐயா. வீட்டுல இருந்தே பெண்கள் வேலை செய்யறது மூலமா நம்ம போயிட்டு வரக்கூடிய செலவுகள் மிச்சமாகுது. நிறைய அடிப்படை செலவுகள் வந்து மிச்சமாகிறது மூலமா நம்மளோட வீட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும். வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சுட்டு நம்ம அலுவலக பணியும் செஞ்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு வந்து IT ஒரு முக்கிய பங்கு வகிச்சதுன்னே சொல்லலாங்க ஐயா. அடுத்து பொழுதுபோக்கு மற்றும் நேரடி நிகழ்வுகளின்படி 15% வளர்ச்சியை பதிவு செஞ்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி வருது அப்படிங்கிறது உண்மைதான். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு வேணும். பொருளாதாரத்துல இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தியில 4வது இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ 2030க்குள்ள 3வது இடத்துக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையை உருவாக்கி இருக்கிறாங்க ஐயா. இப்போ விளையாட்டுல தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு 2025 வந்து ஒரு போக்கா சொல்லலாம்.
இப்போ இந்திய அணியில முதல் முறையா உலக ஸ்குவாஷ் அணி போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றுச்சுங்க ஐயா. அது 2025 தான் வென்றுச்சு. அது வந்து இந்திய மக்களாகிய நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தானுங்களே ஐயா. இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 தமிழக வீரர் கௌதம் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த கௌதம் அப்படிங்கிறவர் வெண்கலம் வாங்கினாங்க ஐயா. முதல்வர் கோப்பை 2025 சிஎம் டிராபியில நீல் சாம்ராஜ் 100 மீட்டர் ஓட்டத்துல தங்கம் வென்று 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்றாருங்க ஐயா. அவர் 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கினாரு அந்த தங்கம் வென்று. சதுரங்க போட்டியில பிரகத்ஞானந்தா, குகேஷ் இவங்க எல்லாம் உலக சதுரங்க சாம்பியனா வழங்கினது கடந்த 2025 தாங்க ஐயா. சோ இது வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பெருமைங்க ஐயா விளையாட்டுத்துறை பொறுத்தளவுக்கு. அறிவியல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அறிவியல்ல ஏஐனுடைய பங்கு, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐல நிறைய பரிணாமம் வச்சு நிறைய விதமான முன்னேற்றங்கள் வந்து 2025 நம்ம பார்த்தாங்க. இந்தியாவினுடைய முதுகெலும்பே அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து விவசாயம் சொல்றேங்க. அந்த விவசாயத்துறையிலையும் கூட ஏஐ வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து கதிர இருக்கிற மாதிரி நெல் நாத்து நடுற மாதிரி எல்லாம் கூட நீங்க வீடியோ வலைவலியில பார்த்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏஐனுடைய பங்கு வந்து மருத்துவத்துறை, விவசாயம், தொழில், கல்வி போன்ற பல வகையான துறைகள்ல வந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துச்சு. இது வந்து நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. பொழுதுபோக்குன்னு எடுத்துட்டோம்னா 2025 ஆஸ்கார் விழாவுல அனோரா திரைப்படம் 5 விருதுகளை ஒரே திரைப்படம் 5 விருதுகளை வாங்குச்சுங்க ஐயா. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த படத்தொகுப்பு அப்படிங்கிற 5 விருதுகளை வந்து அந்த பொழுதுபோக்கு துறையே வாங்குச்சுங்க. அடுத்தது நம்மளுடைய அரசியல்ல முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் மூலமா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்லயே கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவங்க போய் நின்று வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அரசு உதவி செய்யுதுங்க. புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகள்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நிதியுதவி வழங்குச்சுங்க. தோழி விடுதி திட்டம் பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதி. இப்ப சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வந்து தங்குறதுக்கு, அதாவது பாதி செலவீடுகள் அவங்களுடைய வருமானத்துல பாதியை வந்து அவங்களோட தங்குறதுக்கு சாப்பாடுக்கே செலவு பண்ற அளவுக்கு இருந்தது. அதுல அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக தோழி தங்கும் விடுதி திட்டம்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஐயா. அது ஒரு இன்பம், பெண்களுக்கு பாதுகாப்போட. அது பிங்க் ஆட்டோ திட்டம் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய சுய தொழில் தொடங்குறதுக்காக ஒவ்வொரு பொண்ணு ஆட்டோ ஓட்டணும், விருப்பப்படுறவங்க ஆட்டோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் 1 லட்சம் மானியம் கொடுத்தாங்க ஐயா. அது மூலமா பெண்கள் வந்து நிறைய பலன் அடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது விஞ்ஞானத்துல ஸ்ரீஹரிகோட்டாவில 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைச்சு வரக்கூடிய 4வது ஆண்டுக்குள்ள அதை செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து இலக்கமிச்சிருக்காங்க ஐயா. 12,000 இருந்து 14,000 வரைக்கும் எடை கொண்ட செயற்கைக்கோளை தூக்கி போற வகையில எதிர்கால திட்டங்களுக்கு ஏற்ப இந்தியா வந்து புதிய ஏவுதளங்கள்லாம் அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வருதுங்க ஐயா. சோ அதனால 2025 வந்து நிறைய விதமான இன்பங்களை தான் வந்து நம்மளோட இந்தியா சந்திச்சுது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து இப்போதைக்கு நிறைவு செய்யறேங்க ஐயா. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. வரிசையாக பட்டியல போட்டாங்க. பாரத பிரதமருக்கே இவ்வளவு வளர்ச்சின்னு நமக்கு தெரியுமா தெரியல. அம்மையார் உமா மகேஸ்வரி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படியே எடுத்துட்டு போனாங்க. ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு 4வது இடத்துக்கு இந்தியா உயர்ந்து விட்டது. அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. பொருளாதாரம் தானேங்க முக்கியம். பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்கல்ல. பொருளாதாரத்தில் உயர்ந்தது என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இல்லையா? ஒரு சமீபத்தில் கூட தேர்தலுக்காக ஒரு கட்சியில பேசுற போது முன்னாடிலாம் சைக்கிள் தருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் பெண்கள் 2 சக்கர வாகனம் வாங்கினாக்கா ஒரு 25,000 மானியம் தருவேன்னு சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க. முதல் முறையாக கார் வாங்கி தரேன்றாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் தானே. கார் வாங்கி தரோன்னு சொல்லி நினைக்கிறதே ஒரு முன்னேற்றம் தானே. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு போறோம். இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் உதவித்தொகை 1500 ரூபாய்க்கு தர்றோம். இது தமிழ்நாட்டில் சொன்னாங்க. இப்ப பல மாநிலங்கள் கொண்டாண்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தான் முதல்ல 1000 ரூபாய் இல்லாதவர்களாக பெண்கள் இருந்தார்கள், கொடுத்தார்கள். இப்ப நாடு முழுவதும் 1000 ரூபாய் வாங்குகிறவர்களாக பெண்கள் மாறிவிட்டார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டார்கள் என்பதை இந்த திட்டங்கள் காட்டுது. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க, பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கிறோம், பல விடயங்கள்ல ஜிடிபி உயர்ந்திருக்குது. எல்லாம் அருமையான கருத்துக்கள். ஜிடிபி உயர்ந்திருக்குது, தொழில் ஐடி துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. இன்னொரு செய்தி கூட சொல்றேன்.
நாமெல்லாம் வியந்து பார்க்கிற கூகுள் நிறுவனம் இந்தியாவுக்கு வருது. அப்ப அது முயற்சி தானே, அது ஒரு வெற்றி தானே. நம்மை நோக்கி, இந்தியாவை நோக்கி கூகுள் நிறுவனம் வருகிறது என்று சொன்னால் அது முன்னேற்றம் தானே. இப்படி நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்குது. இந்த ஆண்டு இன்பமே, அதில் ஒன்றும் துன்பமே கிடையாது என்று மிக அற்புதமாக ஆணித்தரமாக ரோலர் ஸ்கேட்டிங் நிறைய வகுப்பு இப்போ இந்த விளையாட்டு பிரிவுகளெல்லாம் சொல்லி சொன்னாங்க. நிறைய செய்திகள் சொன்னாங்க. சில செய்திகளை நம்ம பிறகு பார்ப்போம். அனோரான்னு ஒரு திரைப்படம் வந்தது, 5 விருதுகள் வாங்கியிருக்குது ஆஸ்கார்ல. அருமையான செய்தி. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை விரைவில் தமிழ்லையும் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டாங்க. நாம எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று சொல்லி அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன போச்சுங்க, துன்பந்தாங்கன்னு சொல்லி பேசுவதற்காக வருகிறார் திருமதி முனைவர் பட்டம் பெற்ற, பல்வேறு விருதுகள் பெற்ற திருமதி பி. சித்ரா இளஞ்செழியன். ராணுவ படை பள்ளியில தலைமை ஆசிரியராக மிகச்சிறப்பான கல்வி கொடுத்து கொண்டிருப்பவர். திருக்குறளுக்காக கதைகள் அடங்கிய நூலை எழுதியவர். எண்ணற்ற நூல்களை எழுதியும் வெளியிட்டும் இருக்கிறார். அத்தகைய அம்மையார் அவர்கள் நல்ல கவிஞர், எழுத்தாளர். காவிரி முத்தமிழ் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை நடத்துகிற ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர். வாருங்கள் அம்மா, இந்த நாட்டுல துன்பந்தாங்க மிகுதியா இருக்குது என்று உங்களுடைய வாதங்கள் எடுத்து வைக்க வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய அணியும் எதிர் அணியினரையும் வணக்கம் கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். 2025 ஆண்டு இந்திய மக்களுக்கு அளித்தது இன்பமா துன்பமா? அதாவது எதிரணி சகோதரி மிக அழகா என்னெல்லாம் நாட்டுல நலத்திட்டங்கள் இருந்ததோ அத்தனை நலத்திட்டங்களையும் அடுக்கி அழகாக கூறிவிட்டு சென்றார். இந்தியா 4வது இடத்துல இருந்தாலும் ஆனா அதுல இருக்கிற ஒரு பொருளாதார சறுக்கல்கள் எதனால் ஏற்பட்டது என்பதை நமது சகோதரி மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். அதாவது இன்பமும் இன்பம்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா காலத்திலுமே நாம இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது. இரவும் பகலும் மாதிரி தான் இன்பமும் துன்பமும். அதிலும் 2025 அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பங்கள் தான் அதிகமா இருக்குது. இன்பங்கள் சொல்றது இப்போ நம்ம சகோதரி சொன்னது போல ஒரு சில முக்கியமான விடயங்களாகத்தான் சொல்ல முடியும். ஆனால் துன்பங்கள் என்று ஆரம்பித்தால் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அளவில்லாமல். அந்த அளவிற்கு துன்பங்கள் பெருகி உள்ளது. அதாவது அவங்க சொன்ன அந்த பொருளாதாரத்துல இருந்தே நானும் வர்றேன். அதாவது இயற்கை சீற்றத்தால இந்தியாவுல பொருளாதாரம் மிகவும் குறைந்தது. எவ்வளவு குறைந்திருக்கு அப்படின்னா 10 லட்சம் கோடிக்கு மேல இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறைந்ததாக நமக்கு வரலாற்று செய்திகள் கூறுகிறது. எந்த அளவுக்கு நம் முன்னேறி இருக்கிறது. 4வது இடத்தை பிடித்த இந்தியா இயற்கை சீரழிவுகளால். அப்ப இந்த இயற்கை சீரழிவுகளால மக்களுக்கு மகிழ்ச்சியா ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். அதாவது நம்ம எதிர்பார்த்திருக்கோமா? நாம தூங்கிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு பூகம்பம் வரும், நம்ம உள்ள போயிடுவோம் நம்ம நினைச்சிருப்போமா? இல்லையா? நாம எதிர்பாராம வர்றதா இயற்கை சீற்றம். அதாவது இயற்கை சீற்றத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு காட்டுல இயற்கை சீரழிவுகள் ஏற்படுறதே இல்லை. மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் தான் இயற்கை சீரழிவுகள் ஏற்படுகிறது. மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தான் கட்டிடங்கள் இடித்து பூகம்பத்தினால கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது. அதே மாதிரி புயல் வருது, வெள்ளம் வருது. இது எல்லாமே எங்க நடக்குது? மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில, மக்களோட தொடர்புடைய பகுதிகள்ல தான் நடக்குது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு இன்பத்தை கொடுக்குமாங்க? ஏதோ 1000 ரூபாய் அரசாங்கத்துல காசு கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாய் நமக்கு இன்பத்தை கொடுக்கறத விட
ஆனா நாம சேர்த்து வச்ச அத்தனை சொத்துக்களும் கண்ணை மூடி தூங்கும் போதே காணாம போயிருது. நம்ம கண்ணுக்கு எய்த்தாப்புல அவ்வளவு சொத்துக்களும் அடித்து செல்லப்படுகிறது. ஒரு ஏழை விவசாயி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம விவசாயம் செய்திருப்பாரு. அவர் நாற்று நட்ட வயல்கள் எல்லாம், அந்த நாற்றுகள் எல்லாம் மூழ்கி அழிந்து போகின்றது. இது எல்லாம் எப்படி நாம் மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியும்? இதெல்லாம் துன்பதானுங்களம்மா நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு. அடுத்தது அதே மாதிரி ஜனவரில இருந்து நவம்பர் வரைக்கும் 2025ல ஒரு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. என்ன சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்குன்னா 99%, அதாவது 331 நாட்கள் வானிலை நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது வெப்ப அலைகள், வெள்ளம், புயல், பூகம்பம், இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் கொடுத்திருக்குதுன்னு சொல்றாங்க. 99%, 331 நாட்கள். அப்ப 1% தாங்க மக்கள் இன்பமா இருந்திருக்கிறாங்க. இப்ப 99% மக்கள் துன்ப தானங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மக்களுடைய உயிர் இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை சீற்றத்தால ஏற்படக்கூடிய உயிர் இழப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4419 உயிர்கள் பொதுவா இந்த 2025ல ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 4419 பேருங்க. அதாவது 17.4 மில்லியன் ஹெக்டேரும் நில பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி 4419 பேர் உயிர் பலியாகி இருக்காங்க. அதே மாதிரி 17.4 ஹெக்டேர் நிலமும் பாதிப்பு அடைஞ்சிருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரமே நிலத்தை நம்பிதானங்க இருக்கு. அப்போ அந்த நிலமும் தொழில்களும் எதனால் பாதிக்கப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும். இயற்கையில் ஏற்படக்கூடிய சீற்றங்களால் ஏற்பட்டது. இது அத்தனையுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் தானேங்க நீங்க சொன்னது. அடுத்தது உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். என்ன வீட்டுல இருந்த 2025ல வேலை பார்த்தாங்க, அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பஸ்ஸுக்கு போறதெல்லாம் நமக்கு மிச்சம் தானுங்களே செலவுகள்லாம் சொன்னீங்க. அதே நீங்க சிந்திச்சு பாருங்க, அவங்க ரெகுலரா தினமும் அவங்க வேலைக்கு போகும்போது காலையில 9 மணி அப்படின்னா ஒரு 8 மணிக்கோ 9:30க்கோ போய் அவங்க அதை லாகின் பண்ணி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சாயங்காலத்துல 5 மணி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்கங்க. இது தினசரி அவர்களுடைய வேலையில நடந்தக்கூடிய நிகழ்வுகள். ஆனா நீங்க சொன்ன அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க காலையில அவங்க துவங்குனாங்கன்னா இரவு 12 மணி வரைக்கும் அந்த தொடர் பணி இருந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு எப்பவுமே அந்த குழு மீட்டிங், குழு கூட்டம் அப்படின்னு மீட்டிங் கால் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த அனுபவங்களை நான் நேரடியா என்னுடைய வீடுல பார்த்ததுனால நான் சொல்றேன். அதாவது என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் முதல்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு முன்னாடி இருந்த சூழலும் அதற்கு பிறகு இருந்த சூழலும் இன்பத்தை கொடுத்ததா துன்பத்தை கொடுத்ததான்னு ஒரு தலைப்பே, ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய போராட்டமான வாழ்க்கை இருந்தது. சகோதரி சொன்னதற்கான ஒரு பதில். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது நம்ம சொல்றோம் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னாரு. எத்தனை பாரதி சொன்னாலும் நம்ம ஊர் மக்கள் திருந்த போறதே இல்ல, நம்ம சமூகமும் திருந்த போறதே இல்ல. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நெல்லையில எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நெல்லையில தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கவின் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன், பொறியாளர். அவர் ஒரு உயர்ஜாதி பொண்ணை காதலிக்கிறாரு. அப்ப அந்த காதலித்த ஒரு பாவத்திற்காக அவருடைய உயிரை வெட்டி எடுத்துக்கிறாங்க. யார் எடுத்துக்கிறா? பெண்ணை சேர்ந்தவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது நான் என் தங்கச்சி உன கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த காதலிச்ச அந்த பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்ற காரணத்தினால அந்த பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டு அறிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் இந்த 2025ல நடந்தது. இப்போ எத்தனை பாரதி சொன்னாலும் யாரு கேக்குறா? இல்லைங்களா? இதை செய்தவர்களுடைய அண்ணன் ஒரு விளையாட்டுறையோ
திருமதி சித்ரா இளஞ்செழியன் வந்தார்கள். கோபமாக வேகமாக பேசினார்கள். என்ன இன்பம் கிடைக்குது? இன்பம் 99% நாட்கள் இயற்கை சீற்றம் துன்பம் இருந்தது, 1% தான் கம்மி இல்லாம இருந்தது. எனவே 331 நாட்கள் துன்பத்தில் தான் இருந்தோம், மிச்ச நாட்கள் தான் இன்பத்தில் இருந்தோம். எனவே இந்த ஆண்டுல நாம சதவீத கணக்குப்படி பார்த்தா துன்பம் தான், இன்பம் இல்லை என்று சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, எதிரணியில இருந்து வந்தவங்க நிறைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களா எடுத்து சொன்னாங்க. ஆனா ஆண்டு என்பது இயற்கையான அந்த காலகட்டத்தில் இயற்கை செய்த சதிகள், அதனால பட்ட துன்பங்கள் 4419 பேர் மடிந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை சொல்லி அதற்காக தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்தார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னொரு அதுக்கு மேலாக ஒரு செய்தி சொன்னாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வந்துச்சு, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் நேரம் காலம் இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். அலுவலகத்துக்கு சென்றால் கூட பரவாயில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரல வேலைக்கு. இப்ப அப்படி இல்லை, எழுதுறதுலேருந்து அதுல குறிப்பா அந்த டீம் மீட்டிங்னு போட்டு அந்த குழுக்கு கூட்டம் அது ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்றத நானே நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியாயம்தான். 4வது இடத்தை பிடித்த இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா 4வது இடத்தை பிடித்தது நல்ல செய்தி. என்னைக்கு வந்தது? இந்த ஆண்டு பிறந்த முதல் நாள் என்று இந்த செய்தி நான் கூட மகிழ்ச்சியா இருக்கேன். பரவாயில்ல, இந்திய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. உலகத்துல ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா 4வது இடத்தை பிடித்து விட்டது. முதல் இடத்த 3 பேர் பிடிச்சிட்டாங்க, அதை விடுங்க. 4வது இடத்துக்கு வந்தோம்ல, மகிழ்ச்சி தானே. ஆனால் அதே இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமை மிகுந்த நாடுகள்ல எட்டாவது இடத்தை பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம். அவ்வளவு கொடுமையான ஒரு சூழல்ல இன்றைக்கு நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், துன்பத்திலே அவலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வாதங்களின் மூலமாக எடுத்து வைத்தார். பல்வேறு செய்திகளை இவரும் வழங்கினார். எதிரணிக்கு சரியான ஒரு இதை கொடுத்தார். 1000 ரூபாய் கொடுத்தா இன்பமா? கேள்வி கேட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா இன்பமா? இன்பம் தானம்மா. 1000 ரூபாய் எல்லா பெண் கிடைச்சா நல்லது தானே. அவங்க வீட்டுக்கான குடிகாரனா இருக்கானே, அவன் உழைச்சு கொண்டு கொடுத்தா அதை விட அதிகம் கொடுப்பானே. அவன் குடிகாரனா போய் மொத்த பண்டை கொண்டு போய் அங்க மதுக்கடையில் விட்டுடுறானே, அதனால துன்பம் அடைகிறாங்களே, அதுதான் அதிகமா இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்ல, மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், மிச்சம் 29 நாள் அவனுடைய வருமானம் என்னாச்சு? அதைத்தான் இன்றைக்கு இந்த துன்பம் அணியின் சார்பில் தங்களுடைய வாதமாக அவங்களுடைய நியாயமாக வைத்திருக்கிறார்கள். இப்போது மீண்டும் இன்பமே என்ற அணியிலிருந்து பேசுவதற்காக நல்லாசிரியர் திருமதி கோ லதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருமதி லதா அவர்கள் தமிழ்நாடு அரசுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். சற்றேறக்குரிய 27 ஆண்டுகள் அரசு பணியில, அதாவது சென்னை மாநகராட்சி பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். எண்ணற்ற மாணவ செல்வங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர் நல்லாசிரியர் விருது பெற்ற போது இவருடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அதிகாரிகள் பாராட்டினார்களோ இல்லையோ, மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டு கொண்டாடினார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்து அவர்தான் இன்பமேனு பேச வந்திருக்கார். வாருங்கள் அம்மா, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் நீலகண்ட தமிழன் பாரதி சுடர் ஐயா அவர்களை வணங்கி, பன்னாட்டு ஊடக அமைப்புகள் உலக சாதனை தொடர்பட்டிமன்ற நிகழ்வாம் இன்பமா துன்பமா அது கடந்து போன ஆண்டு தானம்மா, கடந்து போன ஆண்டுதானம்மா. 2ஆம் ஆண்டு இந்திய மக்களுக்கு அதிகம் அளித்தது இன்பமா துன்பமா?
உணவு, உடை, இருப்பிடம் மனிதனுடைய வாழ்விற்கு அத்தியாவசிய தேவைகளை தந்து அனைத்தையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பழமொழிக்கிணங்க கொடுத்த ஆண்டு 2025. என்னுடைய வாதத்தின் அணியின் தலைப்போ இன்பமே 2025 ஆண்டு என்பதே. ஆம், 2025 ஆண்டு என்பது புதன்கிழமை தொடங்கிய ஒரு சாதாரண ஆண்டு. இது 21ஆம் நூற்றாண்டின் 25வது ஆண்டு. இந்த ஆண்டிலே டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி, சர்வதேச மோதல்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் யாவும் நடந்தேறிய ஆண்டு 2025. இந்தியா வேகமாக பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்த ஆண்டு. தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு விலையில்லாத மடிக்கணினியை வழங்கிய திட்டத்தை அறிவித்த ஆண்டு. முக்கிய நிகழ்வுகளாக அரசியல் என்று எடுத்துக்கொண்டோமானால் அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு அசுர வளர்ச்சி கண்டது 2025. தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியாம் அது அசுர வேகத்திலே வளர்ச்சியை கண்டது 2025. பொருளாதாரம், இந்தியா 6.2% பொருளாதாரத்திலே வளர்ச்சி விகிதத்தோடு வேகமாக வளர்ந்து வருகிற நாடாய் திகழ்ந்தது 2025. தமிழ்நாட்டிலே கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லாத மடிக்கணினியை வழங்குகிற திட்டம் அறிவிக்கப்பட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது 2025. விளையாட்டு, சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதி போட்டியிலே பிற விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றதும் இந்த 2025 ஆண்டு. சமூக நிகழ்வுகள், ஜென்இசட் போராட்டம், போப் பிரான்சிஸ் மறைவு, புதிய போப் தேர்வு போன்ற நிகழ்வுகள் நடந்ததும் இன்பமாகிய இன்பத்தை கொடுத்த 2025 ஆண்டிலே. 2025 ஆண்டினுடைய சிறப்பான அம்சத்தை பார்த்தால் கிரிகோரியன் நாட்காட்டியின்படியாக இது புதன்கிழமையிலே தொடங்கியது. தஞ்சாவூரிலே கொள்ளை திருட்டு வழக்குகளிலே 78% கண்டுபிடிக்கப்பட்டு 76% பொருட்கள் மீட்கப்பட்டதும் இந்த ஆண்டிலேதான். சென்னையிலே சைபர் குற்றங்கள் பெருகி இணையவழி மோசடிகள் பலவும் அதிகரித்த போது பல குற்றவாளிகள் பலரும் கைது செய்யப்பட்டது 2025 ஆண்டு. மதுரை ஆரியப்பட்டியிலே டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்ததும் இந்த 2025 ஆண்டிலேதான். என்ன இல்லை என் இந்திய திருநாட்டில், எல்லாம் இன்பமே இருந்தது 2025 ஆண்டிலே. பொதுவாக 3000 மூவாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் 25வது ஆண்டான 2025 ஆண்டு. ஆம், இது கிரகரியன் நாட்காட்டியின்படியாக இது இன்பத்தை கொடுத்த புதன்கிழமையிலே பிறந்த ஓர் ஆண்டாக இது கருதப்பட்டது. கிரகோரியன் நாட்காட்டியிலே 13 நாட்கள் குறைக்கப்பட்டு இந்த 2000 தன்னுடைய அணியினுடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்து மிக அருமையாக நல்லாசிரியர் கோ லதா அவர்கள் பேசினார்கள். நிறைய செய்திகளை சொன்னார்கள். புதன்கிழமையில இந்த ஆண்டு தொடங்கியது. சொல்லுவாங்க, பொண்ணு போனா கூட வரும், புதன் போனா வராதும்பாங்க.
அதனால இது இன்பமான ஆண்டு தான், புதன்கிழமை தோன்றிய ஆண்டு அப்படி சொல்லி தொடங்கி நிறைய செய்திகளை சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாரு, இப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே போனாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்கள் எதிரணி தான். 78% குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அதில் 76% பொருட்கள் மீட்டெடுக்கப்பட்டது. 78% குற்றங்கள் நடந்தது, அதை கண்டுபிடிச்சு 78%. அப்ப நடந்தது 100%. இது ஒரு பெரிய வெற்றியா, அது ஒரு இன்பமா, மகிழ்ச்சியா என்ற கேள்வியை எதிரணியில் கேட்கலாம். நிறைய கேள்வி இருக்குது அவர்கள் கேட்பதற்கு என்று சொல்லி இந்த அளவில் அம்மையார் அவர்களுடைய வாதத்தை தொடர்ந்து இங்கே துன்பமே என்ற அணியில பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார் திருமதி தேவிகா அவர்கள். பாருங்கள், திருமதி தேவிகா அவர்களே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல பட்டிமன்றங்களை கண்டவர். இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே 2025ஆம் ஆண்டிலே நாம் பட்டதெல்லாம் துன்பம் தான் துன்பம் தான் துன்பம் தான் என்று பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வையுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய மன்றம் குழுமத்தின் நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு எனது பேச்சை இதோ துவங்குகிறேன். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள் இல்லையா? அதே போன்று நான் இந்த தலைப்பினில் 2025ஆம் ஆண்டு இன்பமாக அமைந்ததா துன்பமாக அமைந்ததா என்பதில் நான் துன்பமே என்று இங்கே பேச விழைந்துள்ளேன் ஐயா. எல்லாம் இதுக்கு முன்னாடி அம்மா லதா அம்மா சொன்னாங்க, அது நடந்துச்சு சிறப்பா, இது நடந்துச்சு சிறப்பா அப்படின்னு. எத்தனை சிறப்பான அம்சங்கள் வந்தாலும் இன்னும் துன்பமே தொடர்ந்து கொண்டிருக்கின்றதே. துன்பம் துன்பம் என்று தொடராக இங்கே தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. எத்தனை திரைப்படங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து சென்றது. ஏன்? அவர்கள் துன்பப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு இந்த திரையிசை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் வந்தது ஐயா. நமது நீங்க சொன்னீங்க கூகுள் வந்திருக்கிறது, அதனால மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்று ஆம் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தால் எத்தனை பெரிய சொல்லத்தகாத செயல்கள், குழந்தைகள் படிப்புல ஆர்வம் இல்லாமல் அந்த செல்போனை எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு, அதனால அவங்களுக்கு மனதளவுல ஒரு மாற்றம், மனதளவுல ஒரு பெரிய குழப்ப நிலைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது எனக்கு துன்பமாகத்தான் தெரிகிறது ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா நிதியாண்டுல ரொம்ப வளர்ச்சியா இருக்கு. நிதியில நம்ம ரொம்ப இந்த 2025 ரொம்ப சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. சுகத்தை கொடுத்ததுன்னு அவங்க சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். எப்படின்னா, இப்போ மானியத்துல வண்டி கொடுக்குறாங்களாம், அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, ஆட்டோ கொடுக்குறாங்க, ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க. ஆனா பாவம் அந்த ஆட்டோவை ஓட்டி ஓட்டி ஒவ்வொரு நிறுத்தமா அவன் என்ன செய்யறான், வட்டிய கொடுத்து அள்ளி 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 கொடுத்துட்டு அவன் ஒரு பாட்டில சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு குடும்பத்துல போய் பொட்டுன்னு படுத்துக்கிறான். பிள்ளைங்க பட்னி, பொண்டாட்டி பட்னி, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, அவ்வளவு துயரங்களை அவன் அடைஞ்சுக்கிட்டு வர்றான். இது மதுபோதையும் ஒரு காரணமாக நான் இங்க வைக்கிறேன் ஐயா. எத்தனை பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள் சொல்லணும்னா துயரமாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் போதை வசுகளுக்கு அடிமையாகி தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கண்கலங்க வைக்கின்ற ஒரு நிலை இந்த 2025 கொடுத்திருக்கிறது என்று நான் இங்கே வலியுறுத்தி வைக்கிறேன் ஐயா இந்த கருத்தை. அடுத்தபடியாக கல்வியில் இந்தியா இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. நம்ம தமிழக அரசு என்ன செஞ்சிருக்காங்க,
முதியோர் கல்வி என்று ஒன்று, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து அனைவரும் எழுத படிக்க எண்ணறிவும் எழுத்தறிவும் பெற்றிருக்க வேண்டும் என்பதாக இங்கே எடுத்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் முழுமையான எண்ணறிவும் எழுத்தறிவும் கிடைக்கவில்லை என்பது என்னுடைய வருத்தமாக இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, விவசாயம் பருவமழை சில நேரங்களில் பொய்த்தது, சில நேரங்களில் வெப்பத்தின் தாக்கத்தால் விவசாயம் பொய்த்தது. நெசவு தொழில் பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அந்த நெசவு தொழில் பாதிக்கப்பட்டு அந்த நெசவாளிகள் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு உள்ளாகி நெய்த துணிகள் விற்கப்படாமல் ஸ்டாக் இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப மிக வருத்தமான ஒரு விடயமையா. அடுத்தபடி பாத்தீங்கன்னா, தொழிலாளர்கள், அது குடிசை தொழிலாகட்டும் எதுவான ஆகட்டும், அதுவும் முடங்கப்பட்டு மிகவும் வருத்த நிலைக்கும் பசி பஞ்சம் பட்டினிக்கு இங்கே தள்ளப்பட்டு மிகவும் வேதனைக்குள் ஆளாக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ சென்ற மாதம் புயல் அடித்தது இல்லையா, டிக்வா புயல் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. கஜா புயலுங்கிறாங்க, அந்த புயலுங்கிறாங்க, டிக்வா புயலுங்கிறாங்க, என்னென்னவோ புதுசா பேரெல்லாம் வச்சு இந்த புயல்கள் எல்லாம் பண்ணுது. இயற்கை சீற்றம், எத்தனை உயிர்களை, எத்தனை ஆடு மாடுகள், எத்தனை தாவரங்கள், எத்தனை மனிதர்கள் உயிர்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என்று அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் பலிய எடுத்துக்கொண்டு சென்றதல்லவா இந்த 2025. அடுத்தது பாத்தீங்கன்னா, மழை வெள்ளத்தால் இந்த வெள்ளத்துல வந்து சென்னை நகரமே, அந்த சிங்கார சென்னையே மிதந்தது. பசி, அடுக்குமாடி கட்டிடங்கள் நடுங்கின, தண்ணி நீர் நிலை வந்து வடிகால் வசதி இல்லாமல், வடிய வாய்ப்பு இல்லாமல் அங்கங்கே தேங்கி ஈக்களும் கொசுக்களும் வைத்து எத்தனை பேர்களுக்கு நோய்கள் வியாதிகள் மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு நோய் சிகிச்சை பலனின்றி இறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் ஐயா. இதுவும் இங்கே வேதனை தரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு செய்த ஒரு திருவிளையாடல். அப்புறம் விவசாயத்திற்கு இயற்கை உரம் இல்லை ஐயா, செயற்கை உரத்தால் வந்து மனிதர்களுக்கு அந்த செயற்கை உரத்தால் செய்யப்படுகின்ற விவசாயத்தில் விளைகின்ற அரிசி நெல் காய்கறிகள் எல்லாம் உண்ணும்போது நம்மளுக்கு புதுசா நோய்கள் எல்லாம் வந்து நம்மளை பலவித நோய்கள் எல்லாம் நம்மளை ஆட்கொண்டு அதற்கு புதிய புதிய பெயர்களை எல்லாம் வைத்து இந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறார்கள். நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் கீரைகள் எல்லாம் கூட இப்பொழுது கலப்படமாக மாறிவிட்டது. கலப்பட பொருட்களால் இந்த 2025 தடுமாற்றம் அடைந்து பல வயிற்று பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் என்று ஏகப்பட்டதாக ஒரு மக்களை ஆட்டி படைத்து விட்டு சென்றிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பஞ்சம் பட்டினி என்றால் என்ன செய்வார்கள்? கொள்ளை கொலை இதெல்லாம். அப்புறம் சாதி மத இந்த வேதங்கள் நிறையவே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதெல்லாம் எப்பொழுது மாறும் எப்பொழுது மறையும் என்ற ஒரு கேள்விக்குறியாகவே இங்கே நிற்கிறது. இந்த 2025 அப்படித்தான் நின்றது ஐயா. அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் கலந்து போயின. எனது வாய்ப்பிற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார்கள் திருமதி தேவிகா அவர்கள். நிறைய கேள்விகளை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த இன்பமே என்கிற அணிக்கு டஃப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கேள்வி 2 கேள்வி இல்ல, வரிசையா கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்விக்கு உங்க பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க கேட்குறாங்க, நெசவு தொழில் பாதிப்பு, புயலுக்கு பேர் தான் வேற வேற வைக்கிறீங்க, ஆனா சோகம் ஒன்னே தான் இருக்குது, அது மாறல. இந்த மாதிரி சென்ற ஆண்டும் புயல்களை சந்திச்சோம், துன்பப்பட்டோம். பள்ளி குழந்தைகள்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்களே, மானிய விலையில வண்டி கொடுக்குறாங்க, அந்த வண்டியை வாங்கிட்டு அதுக்கு வட்டி குட்டி போட்டுக்கிட்டே போகுது, கட்டியே மாளாம நிறைய ஆட்டோ ஓட்டல துன்பப்படுகிறாங்க. அவங்க வந்து அதுக்கு மதுவிலையும் சிக்கிக்கிட்டு அல்லல் படுறாங்க. இவராக அன்றாட வாழ்க்கையில
நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி கடைசியா பாட வேண்டிய பாட்டை முதல்லயே பாடிட்டு போயிட்டாங்க. போனால் போகட்டும் போடா என்று விரக்தியை தெரிவித்து ஒரு பாடலை பாடி வருகிற ஆண்டாவது நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார் திருமதி தேவிகா அவர்கள். அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்க அவளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இன்பமே என்ற அணியிலே பேசுவதற்காக வருகை புரிய இருக்கிறார் திருமதி பிரியா அவர்கள். திருமதி இரா பிரியா அவர்கள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இன்றைக்கும் சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிறார். வாருங்கள் திருமதி பிரியா அவர்களே, உங்களுடைய வலிமையான கருத்துக்கள் மூலமாக இன்பமே என்ற அணிக்கு வெற்றியை தேடித்தர வருகை புரிந்திருக்கிறீர்கள். சற்றேறக்குறைய உங்களுடைய அணியினுடைய நிறைவு பேச்சாளர் நீங்கள் தான். பாருங்கள் அம்மா, உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். எம்மொழிக்கு மூத்தவளே, எம்மொழியாய் இருப்பவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, தாய் தமிழுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நடுவர் பெருமக்களுக்கும், எதிரணியிலும் நம்மணியிலும் பேசிய சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு 2025ஆம் ஆண்டு என்பது நமக்கு துன்பமாக இருந்ததா, இன்பமாக இருந்ததா? இன்பமாகத்தான் இருந்தது. துன்பத்தையே நினைத்து கொண்டிருக்க இயலாது. சின்ன துன்பம், அதை மறந்துவிட்டு பெருமகிழ்வுக்கு வர வேண்டும். இதில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அம்மா இயற்கை சீரழிவு பற்றி பேசினாங்க. இந்த இயற்கை சீரழிவுல பாத்தீங்கன்னா அதுலயும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. துன்பத்திலும் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மனித நேயம் தெரிந்தது. எத்தனை நாட்டிலிருந்து எத்தனை மாநிலத்திலிருந்து ஒவ்வொருவரும் வந்து உதவி செய்தார்கள். அதை பார்த்து மெய் சிலிர்த்து போனது ஐயா. விலங்கு, யானை, யானை மனிதனுக்கு ஒத்தது. அது ஒரு குடும்பத்தை காப்பாத்தி கொடுக்குது ஐயா. அது மகிழ்ச்சி இல்லையா? உயிரிழப்பு இயற்கை சீற்றத்தை யாரும் தடுக்க இயலாது. அது ஒரு குறிப்பிட்ட பாகம். அதை மறந்து விட்ட கொரோனா தடுக்கப்படலையா? தூய்மை இந்தியா திட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நமக்காக தமிழ்நாடும் தூய்மை திட்டத்தை உருவாக்கி அதுக்காக மருந்து வழங்கும் திட்டத்தையும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை சகோதரி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ட்ரெயின் வசதியா, இங்க புறப்பட்டோம்னா மகளிர் இதற்கு அதனால வருமானம் போகுது அப்படி இப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. ட்ரெயின் வசதி வந்திருக்கு. ராமநாதபுரத்துல ராமேஸ்வரத்துல இருந்து காசி வரைக்கும் நம்ம போலாம். இன்னும் அது போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா, நம்மளுடைய அரசு வந்து காக்கும் கரங்கள் திட்டம், தாய்மானவர் திட்டம், முதல்வர் மருந்தகம், அன்பு கரங்கள் திட்டம், இணைய வழி பயிர்கடன், அகல் விளக்கு திட்டம். இப்ப எழுத்தறி வந்து குறைஞ்சிருக்கதா நம்மளுடைய தேவிகா சகோதரி சொன்னாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகல் விளக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 9ஆம் வகுப்பதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உதவி திட்டம். டிஎன் ஸ்மார்ட் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இணைய வழியில பிள்ளைங்க கற்கிறதுக்கான இது இணையத்தை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அலைபேசியில் மனதை செலுத்துவதற்கு நாம் தான் சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஐயா ஒன்னு சொல்லணும்யா, என் வீட்டுல குடிநீர் தட்டுப்பாடுயா 3 மாசம் பிடிச்சி கட் பண்ணி விட்டுட்டான். இந்த முதல்வர் திட்டத்துல கொண்டு போய் நான் எங்க அம்மா விட்டு மனு கொடுத்தேன் ஐயா. வருது பாருங்க, இப்ப எங்க ஃபுல் தொட்டியுமே நிரம்பி வழியுது, என்னால பயன்படுத்த முடியல. இது மகிழ்ச்சி தானே ஐயா? இது எனக்கு மட்டும் நடந்த நிகழ்வு அல்ல. இது உலகத்திற்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு நடந்த நிகழ்வாக நான் கருதுகிறேன். வாட்டர் பெல் திட்டம், அதுதான் தண்ணீர் திட்டம். வெற்றி நிச்சயம் திட்டம், 75,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 75,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா எத்தனை குடும்பங்கள் பயன்பெறும், எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நிறுத்துறதுக்கு சிந்தூர் ஆபரேஷன் வந்துச்சு.
எப்படியா வந்துச்சு? அது மகிழ்ச்சி இல்லையா ஐயா? அந்த ராணுவர்களுக்கு, அந்த ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு காப்பாத்துறதுக்கா அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ராணுவ குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 2025 பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு எழுதுறோம், கவிதை எழுதுறோம், நம்மள ஒரு சிறப்பு, ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏற்படுது நம்மளுக்கு கொடுக்கிற இந்த சிறிய கவிதைக்கு கூட. ஆனா எழுத்தாளர் ஜெயமோகன் விழா சிறப்பாக நடந்து பெற்றது ஐயா. இது தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சி தருவது. இது எல்லாம் பிறந்தவன நமக்கு குடியரசு தின விழா மகிழ்ச்சி தினம் இருக்கிறது, பள்ளியில பொங்கல் விழா கொண்டாடுறோம் ஐயா. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணம் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் பொங்கலிட்டு கொண்டு வரும்போது அந்த இனிப்பு சுவை நம்மளுடைய மனங்களில் நிலைகிறது. கலை மற்றும் கலாச்சாரம் மாமல்லபுரத்துல இந்திய விழா கொண்டாடப்பட்டது. இது புதிய மருந்து திட்டம் ஐயா. மருந்து போய் நம்ம வாங்கலாம், அந்த மாதிரி திட்டங்க இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி. பிரதமர் மோடி நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தேடி வர்றாரு. பாகிஸ்தான் இந்தியா சிந்தூர் ஆபரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேயா. இது எல்லாம பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், இந்த சாதனையாளர்களுக்கான சிறப்பு விழா நடத்தப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா பிரவீன் ஒரு பையன், நம்ம திருவாரூர் மாவட்டத்துல மன்னார்குடியில பிறந்த பையன். அவன் இந்த தடை தாண்டும் போட்டி, 3 தடை தாண்டும் போட்டியில வெண்கல பதக்கம் வாங்கிட்டு வந்தான். அவனுக்காக அந்த கிராமத்திற்கே அந்த பிள்ளைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் அடங்கினார் ஐயா. எவ்வளவு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது மாதிரி சூரசம்ஹாரம் நடந்திருக்கு. எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம சந்தோஷப்படுறதுக்கான நிகழ்வுகளாக இருந்திருக்கிறது. இஸ்ரோ 100வது ராக்கெட்டை ஜனவரி 29 விண்ணிலை ஏறி சாதனை படைத்தது. உலக நாடுகளே திரும்பி பார்த்தாயா, இந்தியாவை பார்த்து பயப்படுறான். ஐயோ இவன்ட்ட ஒன்னத்துலயும் பக்கத்துல நிரம்ப முடியலையே அப்படிங்கிறான். மகிழ்ச்சி இல்லையா ஐயா? கிரிக்கெட்ல IPL பாருங்க ஐயா, கிரிக்கெட்ல சூரியவன்சி சிக்ஸர் 14 வயசு அடிச்சாம் பாருங்க, பவுண்டரி சிக்ஸரை தூக்கி அடிக்கும் போது 50 உலக நாடுகளும் எட்டி பார்த்து யாரா அந்த பையன் அப்படின்னு பார்த்தது. அது மகிழ்ச்சி இல்லையா? ஆட்டோ வாங்க முன்பணம் கூட எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தெரியுமா? ஆட்டோ வாங்க பணம் முன்பணம் கொடுக்குறாரு, பெண்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க, வீர மங்கைகளா தெரிகிறாங்க. நம்ம ஒரு 2 வீலர் ஓட்ட பயப்படுறோம். அவங்களை பார்த்து பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஐயா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்து நடத்தினார். அதுல தெலுங்கானா முதல்வர் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு தமிழ்நாடு இல்லைன்னு பாராட்டுறாரு. அப்ப அது மிக பெருமை ஐயா. இதை அல்லாமல் IPL போட்டி, கிரிக்கெட் 50-50, அந்த 50க்கு 50 கிரிக்கெட் போட்டி நடந்தது ஐயா. இதில் நம்மளுடைய மகளிர் அணி உலக கோப்பையை வெற்றி பெற்றது. அது மகிழ்ச்சி இல்லையா? இப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று எத்தனையோ இருக்கும் பொழுது நம்மளுடைய சகோதரிகள்லாம் துன்பத்தை நோக்கியே பயணிக்கிறார்கள். போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. மகிழ்ச்சி இருக்கு, மகிழ்ச்சியை போங்க, அதை நோக்கியான பயணமாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா, நெசவாளர் நெசவு தொழில் மங்கி விட்டது. இப்ப கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கு. நெசவாளர் முத்ரா திட்டம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நெசவாளர் முத்ரா திட்டம் கொடுத்து, நூலுக்கு விலை மானியம் கொடுத்து, 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியம் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஐயா. அருமையாக அடுக்குமாடி கட்டிடம் எல்லாம் இடிஞ்சு விழுவுதுங்கிறாங்க ஐயா. அடுக்குமாடி, அடுக்கு மேல அடுக்கு மாடி கட்டக்கூடாது. நம்ம கட்டுறோம், அது துயரம் தருன்னு தெரிஞ்சே கட்டுறோம். அதை தடுக்க வேண்டும் ஐயா. இப்படி பார்த்து கொண்டே போனால் நம்மளுடைய இந்த 2025ஆம் ஆண்டு என்பது கல்வியிலும் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் முன்னணியில் சிறந்து விளங்கியது என்பதை நான் ஆணித்தரமாக எடுத்து கூறி, இது 2025ஆம் ஆண்டு இன்பமே இன்பமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி குன்னாலூரை சேர்ந்தவங்க திருமதி இரப்பிரியா பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. அந்த திருவாரூர் மாவட்டத்துக்கே உரித்தான அந்த ஒரு குசும்பான பேச்சு இருக்கு பாருங்க, அது அவங்க பேச்சுல காணப்பட்டது. அது இந்த மாவட்டத்துக்கே உரித்தான ஒரு பேச்சு. எப்படி உமா மகேஸ்வரி தன்னுடைய கொங்கு தமிழ்ல விளையாடினார்களோ, அதே போல இந்த அணியில இவங்க அதே அணிதான் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசினாங்க.
வரிசைப்படுத்தினார்கள். எத்தனை இன்பங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்ற பாடல் உண்டு. அந்த மாதிரி இத்தனை கோடி இன்பம் இருக்கிறவோ இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியவில்லையா? ஒரு படி அரிசி கொடுத்தால் உன் கண்ணிலே ஒரே ஒரு கல் தான் தெரிகிறதா? ஏன் ஒரு படி அரிசியில் இருக்கக்கூடிய அரிசி மணிகள் எல்லாம் தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் திருமதி மருந்து திட்டம் வழங்கி இருக்கிறார்கள். இப்படி நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மணற்கேணி ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. இப்போ கல்வித்துறையில மணற்கேணி. இந்த மணற்கேணி என்பதுனா தோட்டனை தூரம் ஒட்டனை தூரம் மணற்கேணி, கற்றனை தூரம் அறிவு. அப்போ தோண்ட எப்படி மணற்கேணி தண்ணீரை கொடுக்குதோ அந்த மாதிரி ஆழ்ந்து கற்க அறிவை கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்காட்டுல மணற்கேணின்னு ஒரு திட்டம் கொண்டாந்து. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? நான் பாருங்க, ஒரே ஒரு புகார் கொடுத்த உடனே தண்ணி கொட்டுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல அப்படின்றாங்க. இப்படி நிறைய சொன்னாங்க. சிந்தூர் திட்டத்தை பத்தி, சிந்தூர் ஒரு சரியான பதிலடி கொடுத்தோம் என்று சொன்னார்கள். மருந்து வாங்கறதுக்கு வழி இருக்குது. எழுத்தாளர்கள்லாம் கௌரவிக்கிறாங்க. இங்க அந்த காலத்துல ராஜாக்கள் செஞ்ச மாதிரி எழுத்தாளர்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. அவங்களுடைய எங்கேயோ இருக்கிற இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சர், எங்கேயோ டெல்லியில் இருக்கிற பிரதம அமைச்சர், உலகத்துடைய பல நாடுகள் அவரை வாங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடிய அந்த பிரதம மந்திரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் சிறப்பு இல்லையா? இதெல்லாம் இன்பம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? இது தவிர வேற எதை மகிழ்ச்சியாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தன்னுடைய அணிக்கு நியாயமான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். பிரவீனை பற்றி சொன்னார்கள், ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். 100வது ராக்கெட்டை விட்டாங்க. 100வது ராக்கெட்டை விட்டுருக்கோம் இஸ்ரோல, அதே சந்திரான் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அழகாக தன்னுடைய வாதத்தினை, தன்னுடைய அணிக்கான வாதங்களை எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக துன்பமே என்ற அணியிலிருந்து வருகிறார். தேனியிலிருந்து திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். காலை கதிரவனுக்கு விடை சொல்லி மாலை சந்திரனை இன்முகத்துடன் வரவேற்று காத்திருக்கும் இவ்வினிய மாலை வேளையில் அன்னை தமிழுக்கும் என ஈன்ற அன்னைக்கும் வணக்கங்கள். அடுத்ததாக இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் அருமையானதொரு பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்து நடுநாயகமாக நடுவராக வீற்றிருக்கும் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் வணக்கம். என் அணியிலும் என் எதிரணியிலும் இருபால் அணியினருக்கும் வணக்கத்தை கூறி 2025ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு துன்பமே அப்படிங்கிற அணியில பேச வந்திருக்கேங்க ஐயா. எனக்கு என்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறதா இல்ல எதிரணியில கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்றதான்னு குழப்பம் ஏற்படுற அளவுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனா கொடுக்கப்பட்ட மணித்துளிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால முதல்ல ஒரு 2 நிமிஷம் என்னுடைய வாதத்தை வச்சுட்டு அடுத்த ஒரு 3 நிமிஷம் எதிரணிக்கு நான் பதில் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஐயா. முதலாவது 2025 இன்பமான ஆண்டு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய அடிபடுது. எல்லா இடங்கள்லயும் இன்பமாக மக்கள் இருக்காங்க அப்படின்னா எதுக்காக போராட்டத்துக்கு போகணும்? ஒன்னே ஒண்ணு கேக்குறீங்களா? ஒரே ஒரு கேள்வி. நான் இன்னைக்கு இன்பமா இருக்கேன்னா எங்க வீட்டுல நான் எதுக்கு சண்டை போடணும்? அப்ப இன்பமாக இருக்கிற இந்திய மக்கள் எதுக்காக நடு வீதிக்கு நடுத்தெருவுக்கு போராட்டத்துல ஈடுபடணும்? யார் போராடுறாங்க? எல்லா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள், சாலை பணியாளர்கள் எல்லாருமே போராடுறாங்க. எதுக்காக போராடுறாங்க? தங்களுக்கு உரிய வழி கிடைக்கல, வருமானத்துக்கு வழி இல்ல, வேலைக்கு உரிய ஊதியம் இல்லை, எல்லா கோரிக்கைகளையும் முன் வச்சு முதல்ல வேலை வாய்ப்பே இல்ல, எங்களுக்கு அடுத்து யாரெல்லாம் வேலைக்கு வரப்போறாங்கன்னே தெரியல, எந்த துறையிலையும் சரியானதொரு வேலை வாய்ப்பை அவங்க கொடுக்கல, எந்த துறையிலையும் வேலைக்கு ஆள்களை நிப்பாட்டவே இல்லை. இந்த 4 வருஷமா நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த துறையிலும் 4 வருஷம்னு சொல்றதை விட 2025ல எந்த துறையிலுமே புதியதொரு ஆட்கள் நியமனமே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்?
அடுத்து பொருளாதார வளர்ச்சியை பத்தி அம்மா சொன்னாங்க, உமா மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க, பொருளாதார வளர்ச்சியில உயர்ந்திருக்கோன்னு சொல்றாங்க. பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. அதுலயும் நம்ம இந்திய நாடு ஜப்பானை பின்தள்ளி விட்டு முன்னுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஒரே ஒரு கேள்வி, நம்ம இந்தியாவோட சராசரி ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1.7 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் தான். ஆனா ஜப்பான்ல 30 லட்சத்துல இருந்து 35 லட்சம். ஜப்பான்ல உயர்தரமான தொழில்நுட்ப வேலை இருக்கு. அதனால அங்க அதிக வருமானம் தர்றாங்க. இந்தியால குறைந்த ஒரு ஊதியம், குறைந்த வேலை வாய்ப்பு, குறைந்த உற்பத்தி திறன். இதுதான் இந்தியாவோட நிலைமை. இந்தியா மொத்த பொருளாதாரத்துல வேணா முன்னேறி இருக்கலாம். ஆனா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு தனி மனிதனுடைய வருமானம், வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜப்பானை தான் முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. நம்ம ஜப்பானை விட அதிகமான 15 இருந்து 18 மடங்கு பின்தங்கி இருக்கோங்கிறது தாங்க உண்மையான நிலைமை. அடுத்து அவங்க சொன்னாங்க ஐடிஐல வீட்டுல இருந்தே வேலை செய்யறாங்க அப்படின்னு. ஆனா இந்த ஐடிஐ என்னென்ன பாதிப்புகளை கொடுத்திருக்கு தெரியுங்களா? அந்த ஐடிஐனால நமக்கு வந்து சோம்பல் திறன் அதிகமாயிருக்கு. ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சு உடல் பருமன் அதிகமாயிருக்கு. நம்மளுக்கு வந்து சீக்கிரத்திலேயே வந்து நம்ம நாட்டுல வந்து மக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமே, பெரும்பாலான ஹார்ட் அட்டாக் வர்றவங்களோட மொத்த கணக்குல பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கிறவங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க. இது எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்? கண்டிப்பா கிடையாது. ஏஐ பயன்பாடு பத்தி அடுத்து சொன்னாங்க. ஏஐ பயன்பாடுனால நம்மளுடைய தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. தகவல்களை தவறாக பயன்படுத்துறாங்க, தவறான தகவல்களை கொடுக்கறாங்க. இந்த ஏஐ எப்படி பயன்படுத்தணுங்கிற தெளிவான சட்டங்களே இல்லை. இன்னைக்கு இன்னும் வளர்ச்சி அடையல இந்தியா. இந்த நிலையில தான் 2025 இருக்குங்க ஐயா. 2025ல மக்களுக்கு எல்லாம் அடுத்து வந்த அம்மா சொன்னாங்க, லதா அம்மா சொன்னாங்க, மடிக்கணினி வழங்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்குன்னு. மடிக்கணினி வழங்கப்பட்டது இன்றைய மாணவர்களின் இணையத்தை அடிமையாக்குகிறது. இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் இணையத்திற்கு அடிமையாகி இருக்காங்க. தனிமையில உட்கார்ந்து இருக்காங்க, தனிமை உணர்வோட இருக்காங்க. அவங்க அந்த மடிக்கணினியில படிப்புக்கு பதிலாக ஆன்லைன் விளையாட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. கவனச்சிதறல் ஏற்படுது, நேரம் வீணாகுது, உடல் நலம் பாதிக்குது, மனம் நலம் பாதிக்குது. இப்படி இதனுடைய ஒரு இதை வந்து சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாங்கய்யா. அடுத்து சொன்னாங்க, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்தது 2025க்கு சந்தோஷமான இன்பம் தரும் ஆண்டு அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டு மேல, இந்தியா மேல பொருளாதார தடையினால 50% பொருளாதார தடை போட்டிருக்காருங்க ஐயா. இது வந்து இந்தியாவுக்கு 25 இன்பம் தரும் ஆண்டா? ஐடி ஊழியருக்கு H1B விசாவையே கட்டுப்படுத்திட்டாரு. இதனால ஐடி ஊழியர்களுடைய வேலை நிச்சயமற்ற நிலையில இருக்குது. ஐடி படிக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அயல் நாடுகளுக்கு, அமெரிக்க நாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் வந்தது இன்பம்ங்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகுதான் அவரு இந்த H1B விசாவையே கட்டுப்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொள்கையை போட்டிருக்காரு. அந்த கொள்கையினால இந்திய ஏற்றுமதிக்கு அழுத்தம் தான் ஏற்பட்டிருக்கே தவிர இந்தியா வளரவில்லை. இந்தியாவுக்கு 25 இன்பம் தரும் ஆண்டாக அமையவில்லைன்னு நான் சொல்றேன். அடுத்து சொன்னாங்க, இப்ப கடைசியா பேசின அம்மா சொன்னாங்க, நெசவாளர்களுக்கு உற்பத்தி திறன் மேம்பட்டிருக்குன்னு. நெசவாளர்களுக்கு உற்பத்தி திறன் மேம்பட்டிருந்தா எதுக்காக நூற்பாலை ஊழியர்கள் எல்லாரும் நடுத்தரவுக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மின் கட்டணம் உயர்ந்துருச்சு. ஊழியர்களுக்கு சரியான முறையில ஊதியம் கொடுக்க முடியாம அவங்க நடுத்தரவுல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிரணியில இருக்கிறவங்க நெசவாளர் திட்டத்தை பத்தியும் அதனால அவங்க பயன்படுறாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை விட காற்று மாசுபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தலைப்புச் செய்தியே தீவிரமடையும் காற்று மாசுபாடு, சுவாசிக்க திணறும் தலைநகரமே தலைகீழா சுவாசிக்க முடியாம திணறிட்டு இருக்கிறப்ப நம்மளாம் எங்க போறது? காற்றோட தரம் 498 இருக்கு. 5க்கு கீழே இருந்தாதான் நம்மளால சுவாசிக்கவே முடியும். 498க்கு போனதுனாலங்க ஐயா என்ன நடக்குது? நோய் பரவல். கேரளால பறவை காய்ச்சல், மெட்ராஸ் இப்படி பல நோய் பரவல்கள். சரி, காலநிலையும் இப்படி இருக்கு, மாசும் இப்படி இருக்கு. காலநிலை நமக்கு சாதகமா இருக்கா? அதுவும் பாதகமா தான் இருக்கு. எங்களுடைய அணி தலைவி மிக அழகாக சொன்னாங்க, 365 நாட்கள்ல 331 நாளுமே காலநிலை சரியில்லாம தான் இருந்துச்சு. காலநிலை சரியில்லைன்னா காலநிலை சரியில்லைங்கிறதோட மட்டும் நம்ம முடிச்சுக்க முடியாது. அந்த காலநிலை கடும் பனி மூட்டம், இந்த பனி பரவல், இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். டிசம்பர் 16ல 7 பஸ்ஸுகள் வாகனங்கள் மோதி 25 பேர் இறந்துட்டாங்க. பீகார்ல ரயில்கள் பல ரத்தாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க.
இப்படி அடுத்து வந்து காட்டுத்தீ கலிபோர்னியால ஏற்பட்ட காட்டுத்தீயில இருந்து நிலநடுக்கம் வரைக்கும் எந்த இயற்கை சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லை. 2025 எல்லாமே பாதகமா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்ல இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமான விபத்தை பத்தி மட்டும் நினைச்சு பாருங்க. விமானம் எப்பயாச்சும் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்கள்லயே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கா? கிடையாது. புறப்பட்டு ஒரு 2 மணித்துளி 2 நிமிடங்கள்லயே புறப்பட்ட விமானம் 241 பேரை உள்ளடக்கி உள்ளே சென்ற விமானம் அப்படியே பழுதடைந்து 241 பேர் இறந்தாங்க. அது அவங்கதான் விமானத்துல போய் இறந்தாங்க அப்படின்னா ஒரு கல்லூரி மருத்துவ கல்லூரி விடுதியில போய் மோதி அங்கிருந்த ஒரு 19 பேரும் சேர்ந்து மொத்தம் 260 பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 2025 எவ்வளவு ஒரு பாதகத்தை நமக்கு ஏற்படுத்திய ஆண்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் விட கடும் விலைவாசி உயர்வு. எல்லாமே சாதாரண தக்காளியில இருந்து சமையல் எரிவாயுல இருந்து அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்வு. 2025லங்கய்யா 24ல 1 கிராம் தங்கம் ஒரு பவுண்ட் தங்கம் வந்து 50,000 இருந்துச்சுங்கய்யா. இன்னைக்கு நிலைமை என்ன? 1,12,000 தாண்டி தகன்னு மின்னுது விலை. தங்கம்னு யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் உயர்வு. ஜனவரியில 60, மார்ச்ல 65,000, ஏப்ரல் 70,000, ஜூலைல 75,000, ஆகஸ்ட் 77,000, செப்டம்பர்ல 82,000, அக்டோபர்ல 92,000, நவம்பர்ல 93,000, டிசம்பர் 15ல 1,00,000 இருந்துச்சு. இன்னைக்கு 1,12,000க்கு மேல போகுது. இப்படி விலைவாசி உயர்வுல இருந்து பொருளாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் நமக்கு பாதிப்பு தான் கொடுத்திருக்கேன் ஒழிய 2025 எந்த விஷயத்திலயுமே நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம்னு சொல்றதுக்கே இல்லைங்கய்யா. எல்லாத்தையும் விட பல லட்ச கனவுகளோட பரீட்சை எழுத போன நீட் மாணவர்கள் இந்த இத்தனை வருஷத்துல 19 வருஷங்கள்ல அவங்க எழுதின இந்த 12 வருஷம் நீட்லயே ரொம்ப 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 பாதிப்புக்கு உள்ளானது இந்த 2025ல தாங்க ஐயா. பல கனவுகளோட உள்ள போனவங்க கனவுகள் சிதைக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. அவ்வளவு ஒரு கடுமையான கேள்விகள், நேரம் பற்றாக்குறை, ஏகப்பட்ட சூழ்நிலை பாதிப்பு, மழை, இடி, மின்னல், நிறைய இடத்துல கரண்ட் போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் கரண்ட் இல்லாம பிள்ளைங்க இருட்டுக்குள்ள உட்கார்ந்து எழுதி அந்த மனநிலை அவங்களுக்கு பாதிப்பு. அதனால அவங்களால பரீட்சையை சரியா எழுத முடியாம லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க. இப்படி மாணவர்கள் தொட்டு ஒவ்வொரு துறையில இருக்கிற எல்லாருமே 2025ல பாதிக்கதான் செஞ்சாங்க. இயற்கையும் நமக்கு பாதிச்சது, நமக்கு எல்லா பொருளாதார ரீதியிலையும் பாதிச்சது, விலைவாசியும் பாதிச்சது. 2025 மொத்தத்தில் இந்திய மக்களுக்கு மிகவும் துன்பம் தரும் ஆண்டுதான் அப்படிங்கிற என்னுடைய வாதங்களை ஆணித்தரமாக சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் ஐயா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. வணக்கம். அதாவது கும்பிடத்துக்கு சாமியை தேடி போனா குறுக்க குட்டிச்சாவத்தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்பம்னு பேசுறாங்கள, வானான்னு விலகி போனா கூட அவன் ஏதோ இதெல்லாம் வேண்டான்னு ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு நீட்டு எழுதி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சி ஒரு விடுதலை தங்கியிருக்கான், செவனேன்னு இருக்கான். அவனை ஏன்டா அந்த ஏரோப்ளேன் விட்டு மோதிச்சு? இது என்ன கொடுமை? இது துன்பத்திலும் துன்பம் பெருந்துன்பம் இல்லையா என்று அங்கலாய்த்து விமான விபத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறமா கூட விபத்தாகாது. கிளம்பின உடனே 2 மணித்துளிகள்ல விபத்தாச்சு. இது எத்தகைய துன்பம்னு பேசினாங்க. காற்று மாசுபாட்டினால தலைநகரமே தலை சுத்துதுன்னு சொன்னாங்க. நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த நாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தது இன்பமாங்க. அவன் நாட்டுக்கு அது இன்பமாக இருக்கலாம், நம்ம நாட்டுக்கு அது துன்பம் தானுங்க. எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காரு அவர் வரி அதிகப்படுத்தியிருக்காரு, நம்முடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இது எப்படிங்க அது இன்பமாக இருக்கு? அதுவே ஒரு பெரும் துன்பமாச்சே என்று தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார் திருமதி ஜெயலட்சுமி. இன்பமே 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 என்று பேசுவர்களுக்கு துன்பமே 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 என்று சொல்லி கடைசியாக ஒரு துன்பத்தை சொன்னாங்க பாருங்க. அதுதான் முக்கியமான துன்பம். நிறைய செய்தி வச்சுக்கிறேங்க,
பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க. இதை விட என்னங்க துன்பம் இருக்கு? இந்த 2025 பத்தி பேச வந்தாலே துன்பம் தான், வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டு தன்னுடைய அணிக்கு நியாயத்தை சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார் திருமதி பி ஜெயலட்சுமி. அவர் தனது பள்ளி ஆசிரியர் பணியோடு நிறைய பள்ளி ஆசிரியர்களை இணைத்து மிகச் சிறப்பாக சீர்மிகு ஆசிரியர் விருது கொடுக்கிற பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு செயல் வீரராகவும் சிறப்பாக செயலாற்றுவதில் சிறந்தவராக இருக்கிறார். ஒரு பக்கத்துல பார்த்தா போராட்டம், இன்னொரு பக்கத்தை பார்த்தா இயற்கை சீற்றம், இப்படி பல்வேறு சிக்கல்களோட கடந்த ஆண்டு 2025 இது நம்ம வாழ்க்கையில துன்பத்தை தவிர வேற எதுவும் தரல என்று தன்னுடைய அணியில் பேசியிருக்கிறார். நம்முடைய பட்டிமன்ற மரபுப்படி முதலில் தொடங்கிய பேச்சாளர் திருமதி உமா மகேஸ்வரி இன்பமே என்ற அணியில பேசினார். எனவே அந்த அணியின் சார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக மீண்டும் தங்களது அணியின் சுற்றை நிறைவு செய்வதற்காக வருகை புரிகிறார். வாருங்கள் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை கூறி உங்களுடைய அணியினுடைய வாதங்களை நிறைவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற நேர அளவு 3 நிமிடம், 3 மணித்துள். அதற்குள்ளாக உங்கள் வாதங்களை முன்வைக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு வாருங்களம்மா, உங்கள் கருத்து. அவைக்கு மீண்டும் வணக்கம். எதிரணியில இருக்கிறவங்க வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க ஐயா. எங்களோட இன்பமே அப்படிங்கிற கருத்துக்கு மாற்று கருத்தா நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. பட் அதை தாண்டி நிறைய இன்பங்களும் இருக்குதுன்னு சொல்லி நான் இன்னும் ஒரு சில கருத்துக்களுக்கு பதில் கருத்து கூறலான்னு இருக்கிறேங்க ஐயா. இயற்கை சீற்றழிவு பத்தி சொன்னாங்க. இயற்கை சீற்றழிவு பொருளாதார இயற்கை சீற்றழிவு பத்தி சொன்னாங்களா? அது மட்டும்தான் துன்பம், மற்றதெல்லாம் இன்பம்னு சொல்றீங்க இல்லையா? இல்லைங்க ஐயா, அதுக்கு பதில் சொல்றேங்க ஐயா. மற்றதெல்லாம் இன்பம் தான் அழகா சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்கம்மா, கருத்து சொல்லுங்கம்மா. இயற்கை சீற்றழிவு பத்தி சொன்னாங்க ஐயா. அந்த இயற்கை சீற்றழிவுலையும் கூட நம்ம பொருளாதார முன்னேற்றம் இருந்ததுனாலதாங்க ஐயா எத்தனையோ பேருக்கு உணவு உடை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க ஐயா. அந்த மழை வெள்ளத்துல உணவு உடை இல்லாதவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொண்டு போய் வாலண்டியர்ஸும் சமூக ஆர்வலர்களும் உதவி செஞ்சாங்க. பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னா எப்படிங்க ஐயா அப்படி அத்தனை மக்களுக்கு உதவி பண்ண முடியும்? நம்ம அந்த மாதிரி பொருளாதார சர்க்கிள்கள் வந்து முன்னேறி அந்த மாதிரி இயற்கை சீற்றழிவுலையும் கூட நிறைய முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஐயா. இன்னொன்னு, இந்த மொபைல் வச்சு அதாவது இணையம் மூலமா குழந்தைகள் வந்து சீரழிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த இணையம் மூலமா தாங்க ஐயா நம்ம பட்டிமன்றமே வந்து இணைஞ்சு பேசிட்டு இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க ஐயா, அதுல நல்லது இருக்கு. ஒரு விஷயம்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாம வந்து நல்லதைத்தான் எடுத்துக்கணுங்க ஐயா. அரசு வந்து கணினி கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்களாகிய நாம தாங்க ஐயா வழி நடத்தணும். அவங்க ஒரு நன்மை நினைச்சுதான் ஒரு கருத்தை, அதாவது ஒரு நன்மை நினைச்சுதான் ஒரு செயல் திட்டத்தை வந்து அரசு கொண்டு வருது. ஆனா அதை வழிமுறைப்படுத்த வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளுடைய பங்குங்க ஐயா. எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் பண்ண முடியாதுங்கல்ல ஐயா. அதாவது சிம் கார்டு அவங்க கொடுப்பாங்க, ரீசார்ஜ் நாம தான் பண்ணிக்கணும். ஆமாங்க ஐயா, ரீசார்ஜ் அவங்க பண்ண மாட்டோம், நாம தான் பண்ணிக்கணும். சரிதான் நீங்க சொல்றீங்க. இப்ப நெசவு தொழில் வந்து நலிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. நெசவு தொழில் நலிவடைஞ்சதுன்னு இந்த வருஷத்துல சொல்லவே முடியாதுங்க. ஈரோடு மாவட்டங்க ஐயா. நானு ஈரோடு மாவட்டத்துல பவானின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த பவானி கிராமத்துல இருக்கக்கூடிய ஜமுக்காலத்துக்கு வந்து புவியியல்சார் குறியீடு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி முதற்கொண்டு ஏற்றுமதி பண்ணி இந்த வருஷத்துல வந்து அதுக்கு புவியியல்சார் குறியீடே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவ அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குதுங்க ஐயா. அப்புறம் வந்து சாதி மதத்தினால கவின் கொலை செய்யப்பட்டா அப்படின்னு இவங்க சித்ராமா சொன்னாங்க. உண்மைதாங்க ஐயா, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு சில மக்கள் அப்படி மனித நேயம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இயற்கை சீற்றழிவுகள் மற்றவங்க அந்த கவினுக்காக எதிர்த்து எத்தனை மக்கள் வந்து போராட்டத்துல குவிஞ்சாங்க ஐயா. எத்தனை பேர் வந்து மனித நேயத்தோட அது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினாங்களா இல்லைங்களாங்க ஐயா. இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரும்போதுதான் அரசு வந்து அடுத்தடுத்து முன்னேற்ற பாதைக்கான திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க ஐயா. இப்ப சென்னை மழை வெள்ளம் வந்தது. அந்த மழை வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக நிறைய விதமான திட்டங்களை தாங்க ஐயா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பொருளாதார அருங்காட்சியகம் வந்து தஞ்சாவூர்ல பொருணை அருங்காட்சியகம் சொல்லி ஸ்டாலின் வந்து இப்போ போன மாசம் திறந்து வச்சாருங்க ஐயா. அது நம்மளுடைய தமிழுக்கு எவ்வளவு பெரிய பெருமைங்க ஐயா அது. அப்புறம் இளையராஜாவினுடைய சிம்போனி இசைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து அவருக்கு பாராட்டி கௌரவ பட்டம் கொடுத்தாருங்க அந்த இளையராஜனுடைய சிம்போனி இசைக்காக.
அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணல, செயற்கை உரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை விவசாயம் இன்னும் வளர்ந்துட்டு தாங்க ஐயா இருக்குது. நாங்க எங்க நிலத்திலேயே வந்து இயற்கை விவசாயம் தாங்க ஐயா இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இயற்கை விவசாயம், அதாவது நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அரிசியினுடைய பேர்களே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், அந்த மாதிரி என்னென்னவோ அரிசியினுடைய பெயர்கள்லாம் கூட இப்ப பாரம்பரிய உணவகங்கள் அப்படிங்கிற உணவகங்கள் மூலமா எங்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்குதுங்க ஐயா. அதனால இயற்கை விவசாயம் வளர்ந்துட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமை அருமை, அருமையான கருத்துக்களை சொல்லி. அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டினாருங்க. அயோத்தியில அருமையா அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிறைவாக அழகாக பேசியிருக்கிறார்கள் ஐயா. அயோத்தியில வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சின்ன வயசுல தானே பாக்குறீங்க. இப்ப என்ன பண்ண தலைவி ஆயிட்டீங்க. இப்போ நீங்க சின்ன வயசுல தான் இருக்கிறீங்க. சிறப்பான உங்களுடைய வாதங்களை வச்சீங்க. அடுத்ததாக துன்பமே என்ற அணியில இருந்து பேச வருகிறார். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளரை அடுத்து வருகிறார். அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய முனைவர் பே. இளவரசியை, முனைவர் பே. சித்ரா இளஞ்செழியன் அவர்கள். வாருங்கள் அம்மா. நடுவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி என் தலைமை உரை. அதாவது நம்ம சகோதரி இருக்காங்களே, அவங்க சுந்தர தெலுங்கு மாதிரி அந்த கொங்கு நாட்டு தமிழ்ல மிக அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அம்மா, தொலைபேசி வந்ததே தொல்லத்தாம்மா, அதுவே துன்பம் தாம்மா. இதையே நம்ம பெற்றோர்கள் அப்படி சொல்லி தரணும், இப்படி கத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க, அதுவே நமக்கு தொல்லைதான். இரண்டாவது, நீங்க சொன்னீங்க மாப்பிள்ளை சம்பா அந்த அரிசி வகையெல்லாம் தெரியுதுன்னு சொன்னீங்க. என்னைக்கு நமக்கு வியாதி வந்துச்சோ அன்னைக்கு தாம அந்த அரிசி வகையெல்லாம் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சோம். அது வரைக்கும் நம்ம யாரும் தேடி பிடிக்கல. அதனால துன்பம் வந்த பிறகுதான் நம்ம அந்த தேடலுக்கே போனோம்மா. அடுத்தது என்னோட, அதாவது ஒரு விவசாயி வந்து சுதந்திரமாக தான் பயிர் செய்த அந்த நெல்லை விற்பனைக்கு கூட அவனுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி அவன் படிக்காதவன், ஒரு ஏழை விவசாயி, நான் தன்னுடைய அறுவடை செய்த நெல்லை போயிட்டு நான் அறுவடை செஞ்சுட்டேன் அப்படின்னு முன்னாடியே ஆன்லைன்ல அவன் புக் பண்ணணும். அடுத்தது அவங்க தேதி கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க நெல்லை அறுவடை செஞ்சு ஒரு கிடங்குல கொண்டு வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அவன் என்னைக்கு நம்ம நெல்லை அளந்துட்டு நமக்கு பணம் கொடுப்பாங்க, ஏன்னா ஆன்லைன்ல தான் பணம் ஏத்தி விடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு. அப்ப என்னைக்கு நமக்கு பணம் கொடுப்பாங்கன்னு அந்த விவசாயி காத்துக்கிட்டே இருக்கணும். அத்தனை மாசம் காத்திருந்த விவசாயி கடைசியில விக்கிறதுக்கும் காத்திருந்து அது விற்கவும் முடியாம அது முளைச்சு போய் எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏதாவது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் இன்பமா இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்பம்னு எடுத்துக்க முடியுமாமா? பொதுவான மக்கள் படக்கூடிய துன்பங்களை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஏஐ நம்ம உமா சகோதரி ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அதனாலதான் அந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்கிறது சகோதரி மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து டேட்டாஸ் வந்து திருடுறாங்க, நம்மளுடைய தகவல்கள் எல்லாம் திருடப்படுகிறது அப்படின்னா அந்த ஏஐ வந்தனாலதான். அடுத்தது அந்த ஏஐனால என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் உருவாகும். ஏனென்றால் ஒரு மனித மூளை செய்யக்கூடிய அத்துணை வேலைகளையும் ஒரு இயந்திரமே செய்து விடுவதால் மனிதன் வந்து ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறான். எங்கிருந்து அவனுக்கு வேலை கிடைக்குமா? எப்படிமா ஏஐ பத்தி ரொம்ப பாராட்டி பேசுனீங்க, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்ததாக சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, ட்ரெயின் விட்டுருக்காங்க ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்குன்னு. ஏமா ட்ரெயின் என்ன நேத்துக்கப்பா விட்டாங்க? 1853 மும்பைல முதல் ட்ரெயின் வந்து ரயில் விட்டாங்க. அடுத்தது 1856 சென்னை ராயபுரத்துல வந்து முதலா தென்னிந்தியாவுக்குன்னு சொல்லி நமக்கு ரயில் பயணத்தை துவங்கி வச்சாங்க. இந்த மாதிரி ரயில் பயணம் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை புதிய புதிய ரயில்கள் உருவானாலும் அத்தனைக்கும் புதிய புதிய அளவுல வந்து தொகையும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இப்பொழுது புதிதாக இணைக்கப்பட்டுள்ள அந்த ரயில்கள் எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலதான் வந்து ரயில் கட்டணமே இருக்குது. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாமா? நினைச்சு பாருங்க, இதெல்லாம் துன்பமான செயல்கள் இல்லையா? அடுத்தது ஒரு கவின்குமாரை பத்தி சொன்னாங்க. அதே வந்து அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு வந்து அந்த வாழ்க்கையை கேட்டோன்னா 78வது நாள் கல்யாணம் முடிச்சு 78வது நாள்ல இறந்துட்டாங்க. அந்த வரதட்சணை கொடுமையிலான இறந்தாங்க. அவங்க போட்டு வந்தது எவ்வளவு தெரியுமா? 300 பவுனு, 60 லட்சம் மதிப்புள்ள காரு, திருமண செலவுக்குன்னு 6 கோடி ரூபாய். இவ்வளவும் செலவு பண்ணியும் இன்னும் பத்தல அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் அந்த பொண்ணு, நம்ம இவ்வளவு பண்ணி நம்ம பெத்தவங்களை போய் நம்ம மீண்டும் எப்படி தொல்லப்படுத்துறது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த தூண்டல் நடந்திருக்கிறதுன்ற இந்த நிகழ்வு ஒரு நம்ம தமிழகத்தையே ஆட்டி வச்ச ஒரு நிகழ்வு. இதெல்லாம் 2025 ஒரு மகிழ்வான செய்தியா, இன்பமான செய்தியா எப்பொழுதுமே நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அஜித்குமார் ஒரு செக்யூரிட்டி காவல் நிலையத்துல வச்சு கொல்லப்பட்டார். இதெல்லாம் இன்பமான செய்தியா? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஜூலை 8, 2025 நடந்துச்சு. அதாவது கடலூர் அந்த கிராஸ் ரயில்வே அந்த தடத்தை கிராஸ் பண்ணி போகும் பொழுது தனியார் பஸ்ஸும் ட்ரெயினும் நேருக்கு நேர் மோதி 6ஆம் வகுப்பு மாணவனும் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி இறந்து போனாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நீ நினைச்சு பாருங்களேன். அடுத்து கிரிக்கெட் பத்தி சொன்னாங்க. கிரிக்கெட் பெங்களூர்ல நடந்துச்சு. அதே IPL ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு வெற்றி விழா எடுத்தாங்க. அந்த வெற்றி விழாவுல சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில என்ன நடந்தது, கூட்ட நெரிசல்ல 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் கிரிக்கெட் ஒரு பக்கம் மகிழ்வை கொடுத்தாலும் அதே சமயத்துல துன்பத்தையும் கொடுத்ததல்லவா? நாம் அதையும் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அடுத்ததாக ஜனவரி 29 உத்தரப்பிரதேச மாநிலத்துல கும்பமேளா சொன்னாங்க. அம்மா கும்பமேளா மகிழ்வான விஷயம் நாங்க. அதே கும்பமேளானால என்ன ஆச்சு, அந்த கூட்ட நெரிசத்துல லட்சக்கணக்கான பேர் நீராடுனதுனால 30 பேர் இறந்து போயிட்டாங்க. அடுத்து 60 பேர் காயமாயிட்டாங்க. அப்படி அந்த கும்பமேளாவில கலந்துகிட்டு திரும்பி புதுடெல்லி ரயில் நிலையத்துக்கு வரும்போது அப்ப அந்த ரயில்ல ஏறதுக்கான கூட்ட நெரிசல்ல போய் இடிச்சுக்கிட்டு 18 பேர் அங்கேயே இறந்து போனாங்க. இதெல்லாம் மகிழ்வான சம்பவமா? அம்மா கும்பமேளா பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆனா கும்பமேளாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த துன்பம் என்னன்னு அறியலையா? அடுத்ததாக அதே ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதியில வைகுண்ட ஏகாதசிக்காக ஒரு நிகழ்வு இருந்தது. அப்ப ஒரு டிக்கெட் வாங்க போன இடத்துல கூட கூட்டத்துல நசுங்கி 6 பேர் இறந்து போனாங்க. ஒவ்வொரு இடங்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு துன்பங்கள் 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 அப்படின்றது அதிகமாக நமக்கு இருக்கு. இன்பங்கள் அப்படிங்கிறது மிக குறைவுதான் இந்த 2025 ஆண்டுல அப்படின்னு நான் என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப சொன்னாங்க இல்லையா அம்மா ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப என்னோட அணியில பேசுனதுதான் கரெக்ட் அம்மா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அவர் நாட்டுக்கு தான் பெருமையை சேர்த்திருக்காரு. அவரைய நம்ம இந்தியாவுக்கு அவரால தொல்லைதான். எல்லா நிதி நெருக்கடியில இருந்து நமக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அப்படி 2025 ஆண்டு துன்பமே துன்பமே என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 3 பேர் இருந்து அவங்களுடைய வாதங்களை தங்களுடைய நியாயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்பமே என்கிற அணியில பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் மிகச்சிறப்பான கருத்துக்கள் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுல நாம் அனுபவித்த சிறப்புகளை எல்லாம் அந்த அணியிலிருந்து பேச வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா வரிசையாக போட்டு சொல்லுகிறார்கள். முக்கியமான ஒரு இன்பம் கேட்டீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி புதுசா ஒரு செய்தி வந்தது. பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்பமான செய்தி இல்லையா? ஆனா அந்த செய்தி 2026 தான் வந்திருக்கு, 25 வரல. 25 போராடினதுக்கு செய்தி 26 வந்திருக்கு. அதே மாதிரி தங்களுடைய அணியின் சார்பில் மிக அழகாக திருமதி உமா மகேஸ்வரி அது முதற்கட்ட பேச்சிலும் சரி 2ஆம் கட்ட பேச்சிலும் சரி நிறைய விளையாட்டு துறையில் நம்முடைய முன்னேற்றத்தை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. ரோபோட்டிக் பத்தி சொன்னாங்க, ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி சொன்னாங்க. திருமதி பிரியா பேசுகிற போது மிக அழகாக மருந்து வசதி பல திட்டங்கள், தமிழ்நாட்டு அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொன்னாங்க. உங்களோட ஸ்டாலினை பத்தி பேசினாங்க, சிந்தூரை பத்தி பேசினாங்க. திருமதி லதா அவர்கள் பேசுகிற போது அவரும் தன்னுடைய கருத்தாக பலவற்றை எடுத்து வைத்து விலையில்லா மடிக்கணினி பற்றி சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்தது ஒரு சிறப்பு சென்ற ஆண்டுல அப்படி சொன்னாங்க.
ஆனா அதை வந்து மறுத்துட்டாங்க எதிரணியில இருக்கிறவங்க. அப்போ போப் பிரான்சிஸ் பத்தி சொன்னாங்க, 78% கொலைகள் இல்ல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த இன்பம் அணியில இருந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. துன்பம் அணியில இருந்தா அவங்க சார்பில் அவங்க கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. இப்ப தொடக்கமாக பேசிய திருமதி அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய முனைவர் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள் சொல்லுகிற போது, 4வது இடம் பிடிச்ச இந்தியா, ஆனா இன்னமும் வறுமை நிலையில இருக்குது, வாடிக்கொண்டிருக்கிறத ஏன்ற கேள்வி கேட்டாங்க. மதுக்கடைகள்ல மக்கள் விழுந்திருப்பதை பத்தி சொன்னாங்க. விவசாயிகளுடைய துன்பம் ஒரு பக்கத்துல இயற்கையாக ஏற்படுகிற துன்பம், இன்னொரு பக்கத்துல செயற்கையாக ஏற்படுகிற துன்பம், 2 துன்பத்தை பற்றியும் சொன்னாங்க. 1% இன்பம் இருக்குது, 99% துன்பம் தான் இருக்குதுன்னு அவங்க அணியின் கருத்துல, அணியின் பக்கத்துல நியாயங்களை எடுத்து சொன்னார்கள். நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே வந்தார்கள் துன்பம் என்கிற அணியில. திருமதி தேவிகா பேசுகிற பொழுது தனது கருத்துக்களாக அழகாக சொன்னாங்க. மானியத்துல வண்டி கொடுக்குறாங்க, ஆனா வட்டி வாங்கிறாங்க, வட்டி குட்டி போட்டு அவன் தொழில் செய்ய முடியாமல் போகிறது, வருத்தத்தின் மேலிட்டால் அவன் குடிகாரனா மாறிடுறான் அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க. பள்ளி குழந்தைகள் எல்லாம் போதைக்கு அடிமை வராங்க, பெரியவங்க குடிக்கிறாங்க அது வேறங்க, பள்ளி குழந்தைகளே போதைக்கு அடிமை வராங்க, இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற தன்னுடைய நியாயத்தை எடுத்து வச்சாங்க. 4 பேருக்கு நல்லது நடந்தாக்கா அது நன்மை, 4 பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும் நன்மை நடந்து 3 பேருக்கு தீமை இருந்தா அதை நாம என்னவா எடுத்துக்கணும், துன்பமா தான் எடுத்துக்கணும். இதைத்தான் இவங்களுடைய அணியுடைய வாதமாக இருந்தது. நெசவு தொழில் பாதிப்பு, போராட்டம் போராட்டம் போராட்டம், எல்லோரும் போராட்டம், போராட்டம் இல்லாம ஒரு நாள் கூட கடக்கவில்லை என்பதை அழகாக அந்த அணியுடைய சார்பில் எடுத்து வைத்தார்கள். திரும்ப ஜெயலட்சுமி ரொம்ப வேகமாக பேசினார்கள். அவங்க அணியிலிருந்து பேசுகிற பொழுது 1.7 இருந்து 2 லட்சம் கோடிகள் தான் இந்தியாவினுடைய பொருளாதார கணக்கீடு. ஆனா ஜப்பானுடைய கணக்கீடு 30 லட்சம். 30 லட்சம்ங்கிறது 1.7 இருந்து 2 லட்சம்ங்கிறது என்ற கருத்தை முன் வச்சாங்க. ஐடி தொழில உட்கார்ந்தே வேலை செஞ்சு அந்த சோம்பல் வந்து சதை போட்டு விடுதுன்னாங்க. நான் உட்கார்ந்தாம வேலை செய்யறேன், எனக்கு எப்பவுமே உட்கார்ந்து வேலை செய்யற வேலை தான், நான் கொஞ்சம் கூட சதையே போடலையே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருமா, அவர் வந்து காலையில 6 மணிக்கு போய் உட்காந்துருவார், உட்கார்ந்தா வேலை செய்வார், ஒரு 1 மணி 2 மணி வரலாம் உட்கார்ந்தே வேலை செய்வார். அதுக்கப்புறம் திருப்பி 4 மணிலிருந்து இரவு 10 மணி வரை உட்கார்ந்தா வேலை செய்வார். நடுப்பு 2 மணி நேரம் படுத்துக்கிட்டு இருப்பார், அதே இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் கடைசி வரல ஒல்லியா தான் இருக்காரு, பல வருஷங்களா பாக்குறவர். யாரு கேட்டா எங்க ஊர் பக்கத்துல கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கிறவர். அவர் உட்காந்துட்டே தான் இருப்பார், உட்கார்ந்தா வேலை. அவர் கொஞ்சம் கூட சதை போடவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறார். எனவே உட்கார்ந்து வேலை செய்வதால் சதை போடுவதில்லை, நாம் மேற்கொள்கிற உணவு வகைகள், உணவு முறைகள் மாறிவிட்டது, அதனால. ஆனா இன்னைக்கு அதுக்கு தான் அவங்க பதில் சொன்னாங்க, இன்னைக்கு பாரம்பரிய அரிசி வகைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் இன்பம் தானே சொன்னாங்க. உடனே பதிலுக்கு இவங்க சொன்னாங்க, எப்போ அதை கொண்டு வந்தீங்க, நோய் வந்து வியாதி வந்து முத்தி 4 பேர் செத்த பிற்பாடு புத்தி வந்தது, செத்த பிறகு புத்தி வந்தால் அது எப்படி இன்பமா இருக்கும், சாகத்துக்கு முடி புத்தி வர வேண்டாம், அதுதானே இன்பம் என்று தன்னுடைய கருத்துக்களை அவர் வைத்தார்கள். இந்த டொனால்ட் ட்ரம்பை பத்தி பேசினாங்க. எனக்கு என்னமோ அவர் வந்தது வந்து இன்பமா தெரியல, நிறைய துன்பம் தான் கொடுத்திருக்காரு. இந்த அணியில பேசுறவங்க ஒரு ஒரு முக்கிய கருத்தை முன் வச்சாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நிறைய செய்திகள் இருக்கு,
அதாவது இன்பம் துன்பம் என்பது தனிநபர் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்கு இன்பமா துன்பமான்னு பார்க்கணும். இப்ப 4வது இடத்துக்கு இந்தியா வந்தது. அது எந்த வகையில கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் உயர்ந்ததனால் வரவில்லை. அவர்களுடைய பொருளாதார நிலை உயரவில்லை. யாரோ ஒரு சில முதலாளிகள் உயர்ந்ததனால் வந்திருக்கே தவிர, அதனால் இந்த மக்களுக்கு என்ன பயன் இருக்குது என்ற கேள்வியை முன்வைத்தார்கள். இன்றைக்கு நெல்லை விளைவிக்கிறாங்க. இயற்கையால் பல துன்பங்கள் வருகிறது. அதை நம்மால் தடுக்க முடியாது. அதுதான் ஊழில் பெருவெளியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்து வரும் அப்படிங்கிற திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா விளைவிச்ச நெல்லை கொண்டு போய் போனா அதை நிறுத்தி வச்சு இன்னைக்கு நாளைக்கு கடத்தி அத நெல்லுல முளைக்க விட்டுட்டீங்களே, இப்ப அதை என்ன பண்ணுவான் அவன்? நீயே வாங்க மாட்ட, அவனை என்ன பண்ணுவான்? இத்தகைய துன்பத்தை கொடுக்கலாமா? இது இந்த ஆண்டில் நேர்ந்த மிகப்பெரிய துன்பம் அல்லவா? நாம பார்த்தோம். கவின் கொலையாகட்டும், அடுத்ததாக அஜித்குமாருடைய கொலை, இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை. அஜித்குமார் யாருன்னு நமக்கு தெரியாதா? ஏதோ ஒரு மூலை நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான். ஆனால் அது நமக்கு ஒரு கேள்வி எழுப்பி விட்டது. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு யாராவது ஒரு பெரிய இடத்துல சிபாரிசு இருந்தா, யாராவது ஒரு சார் தெரிஞ்சிருந்தா, நீங்க எதையும் சாதிக்கலாம். நீங்க எந்த அநியாயத்தை வேண்டுமானாலும் நடத்தலாம், எந்த அக்கிரமத்தை வேண்டுமானாலும் நடத்தலாம் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இது என்றைக்கும் இல்லாத ஒரு துன்பமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த சென்ற ஆண்டை பொறுத்தவரை இந்த அவையிலே வந்து பேசியவருடைய வாதங்களை வைத்து பார்க்கிற பொழுது எனக்கு என்ன கருத்து இருக்கு என்று சொல்வதை விட என்னுடைய கருத்தையும் சேர்த்து பார்க்கிற பொழுது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு நமக்கு கொடுத்தது இன்பத்தை ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. 100வது ராக்கெட் விட்டு இருக்கிறோம். அது ஏதோ 2025வது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அந்த 100வது ராக்கெட் விடுகிற நாளுக்குள் 100 ராக்கெட்டை விடவில்லை. நம்ம இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க, 100 நிகழ்ச்சிகள், 30 நாள்ல 100 நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி நடக்கல. எப்பவோ தொடங்குச்சு. அந்த தொடர்ச்சியாக 100வது ராக்கெட்டை 2025 விட்டோம். எனவே 2025க்கான சிறப்பு கிடையாது. அதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கான சிறப்பு, அதனுடைய தொடர்ச்சி தான். அங்க அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. அது இன்பம் தான், நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பல புயல்கள் வந்தது, பேர் தான் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து துன்பங்கள் நேரிடுகிறது. அந்த துன்பம் நேரிட்டால் அந்த மக்களுக்கு என்ன உதவி கிடைத்தது என்று பார்த்தால் எந்த உதவியும் இல்லை. இன்றைக்கு மது, கள்ளச்சாராயம் குடித்து சத்தால் 10 லட்சம் கிடைக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து சத்தவனுக்கு 10 லட்சம் கிடைக்கிறது. 20 லட்சம் கொடுக்கிறார்கள், அப்படி கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு பள்ளியிலே ஒரு மாணவி துன்புறுத்தப்பட்டாலோ அல்லது சாதி கொடுமை, சாதி வன்கொடுமையினால கொலை செய்யப்பட்டாலோ அவளுக்கு என்ன நியாயம் கிடைத்திருக்கிறது என்ற கேள்வியை இந்த அணி முன்வைத்திருக்கிறது. இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு இந்த நாட்டை ஆள்பவர்களாலே பதில் சொல்ல முடியாது. இந்த அணியாலோ என்னாலோ பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியாது. இதெல்லாம் சென்ற ஆண்டிலே நடந்த அவலங்கள். இது போல பல அவலங்கள் நடந்திருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டிலே அடுத்து வருகிற நாட்களிலே சில மாற்றங்கள் வரலாம், அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதாலே அரசியல் கட்சிகள் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கலாம். ஆனால் அதோடைய நோக்கம் நம்முடைய இன்பம் அல்ல, அவருடைய இன்பம். இன்றைக்கு சொல்லலாம், நாங்கள் 5000 தருகிறோம், நாங்கள் 3000 தருகிறோம். ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, மகளிர் உதவித்தொகையை 3000 மாற்றுவோம், மகளிர் உதவித்தொகை 1500 மாற்றுவோம். ஏன் முன்பு நீங்க கொடுக்கல? நீங்க இருந்த போது அது கொடுக்க மாட்டாங்க. சரி, உங்க ஆட்சி வேற மாத்தாங்க, அங்க கொடுக்குறீங்களா? அங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க சொல்லுவாங்க. ஏன்னா எதையாவது சொல்லி இந்த 2026ஐயும் ஒரு துன்பமான ஆண்டாக மாற்றிவிட வேண்டும். நம்ம ஏமாற்றுகிற ஒரு ஆண்டாக. உலகத்திலேயே ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கெல்லாம்
என்னைக்கு தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம ஏப்ரல் ஆகிறோம். அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று சொல்லி இப்படி பல்வேறு கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்க்கிற போது சென்ற ஆண்டு 2-3 நாட்களுக்கு முன்பு முடிந்து போன அந்த 2025 எல்லா ஆண்டுகளைப் போல துன்பத்தை தான் கொடுத்தது. இந்த ஆண்டாவது நாம் எச்சரிக்கையாக இருந்து எந்த துன்பமும் நம்மை அண்ட விடாமல், அது இயற்கை சீற்றமோ செயற்கை செயல்பாடுகளோ, அதிலிருந்து விடுபட்டு இந்த துன்பங்களிலிருந்து மீண்டு இன்பமான ஆண்டாக மாற்ற வேண்டும். இந்த ஆண்டை இன்பமாக மாற்ற வேண்டும். அப்படி என்றால் சென்ற ஆண்டு எப்போதும் போல் சோகத்தையும் மன வருத்தத்தையும் நமக்கு அளித்த ஆண்டாக இருந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக என்னுடைய கருத்தாக நான் இங்கே வழங்குவது 2025 துன்பம் துன்பம் துன்பமே, இன்பம் இருக்கலாம் ஆனால் விஞ்சி இருப்பது துன்பமே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். இந்த தருணத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தவர் முனைவர் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள், அவரோடு துணை நின்றவர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேச்சாளரும் மிகச்சிறப்பாக பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி டெய்சிராணி திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நன்றி உரை வழங்கி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறார்கள். வாருங்களாமா. உலகத்தாயின் தரணி போற்றும் குலவிளக்கே, விண்மீன்களும் புன்னகைக்கும் பேரழகே, தன்னிகரில்லா எழில் மணக்கும் கலைக்கோட்டமே, மஞ்சளும் இஞ்சியும் வாழையும் கரும்பும் செந்நெல் கதிரும் கொஞ்சி விளையாடும் தென்னகமே, தென்னகத்தின் திருவிளக்கே, மன்னகமே மன்னகத்தின் ஒளிவிளக்கே, எங்கள் செந்தமிழ் நாடே போற்றி போற்றி. இன்றைய தினம் துன்பமா இன்பமா 2025 ஆண்டு என்பதனை நோக்குகின்ற பொழுது நம் மீனவர்களினுடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு சான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம், எங்கே இன்பம் உண்டாவதென்று சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் இல்லை. கல்லாத பேரை எல்லாம் கல்வி கற்க செய்வதிலே இன்பம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல் விஞ்ஞானம், பகுத்தறிவு அவை இதயத்தின் கண்களை குருடாக்கி விடக்கூடாது, நல்வழிப்படுத்த வேண்டும் என்றே நம் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்றைய தினம் சிறப்பானதொரு தலைப்பினை கொடுத்து இதுகாரும் சிறந்ததொரு தீர்ப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி விழாவினை சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக நன்றி வழங்கிய திருமதி டெய்சிராணி அம்மையாருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்தாருங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலியில ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியிலும் வலைவழி வழியிலும் கண்டும் கேட்டும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.